வாங்க, வாழ்க வளமுடன். எப்பயுமே நம்ம ஒரு பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்பயும் அந்த பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமதியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உறக்கு, உள்ளங்கைகள் கண்கள் வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகிட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். சரி, இப்ப நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு அறிமுக பயிற்சி வகுப்பு. எதற்கான அறிமுகம் அப்படின்னா, சரயோகம், சரக்கலை, சரவித்தை அப்படின்ற ஒரு சித்தர்களால நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு கலை. அந்த கலை யாரெல்லாம் கத்துக்கலாம், நம்ம யாரெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலக வாழ்க்கையில இதை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போகிறோம், சிறப்பாக வாழப் போகிறோம். இப்ப இந்த கலையை நம்ம கத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது, நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது, பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பொதுவான விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ. கைகள் எப்படி நார்மலா நிறைய பேருக்கு காலைல கண்ணு முடிச்சோன்னு தூங்கி எழுந்திரிச்சு கண்ணை திறக்க மாட்டாங்க. இப்படி கையை நல்லா மெதுவா உரசுவாங்க, கண்கள் மேல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து கைகளை பார்ப்பாங்க. சிலர் மெடிடேஷன் முடிச்சோன்னு இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? இதை எதற்காக பண்றாங்கன்னு யாருக்காவது தெரியுங்களா? இதை பண்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு? எஸ், தெரியும்னா சொல்லுங்க. ஒரு விஷயம் மட்டும் கேக்குதுங்களா? ஒரே ஒரு நிமிஷம். வாழ்வுளம் அடைங்க. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க மேடம், நான் செக் பண்றேன். சரி, இப்ப மறுபடியும் லிங்க் அனுப்ப, அந்த லிங்க்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, யாரோ மியூட் போடாம வந்திருக்காங்க. கரகரன் சவுண்ட் கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே, ஒரே ஒரு நிமிஷங்க. கொஞ்சம் பேரால ஜாயின் பண்ண முடியலையா குரூப்ல?
ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்களா அனைவருக்கும்? கேக்குது சார். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். சரி, ஓகே. இப்ப நம்ம நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னா, கைகள் இப்படி மெதுவாக உரசி கொள்கிறோம். கைகள் இப்படி மெதுவாக உரசிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத இதிகாசத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகாபாரதம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மகாபாரதம் கதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, டிவியில போட்டிருக்காங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க அனைவரும், முடிஞ்ச அளவு எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கிற ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப மகாபாரதம் பார்த்திருப்போம் நம்ம. அந்த மகாபாரதத்துல துரியோதனன் பீமன் கூட சண்டை போட கிளம்புவார். துரியோதனன் பீமன் கூட சண்டை போட கிளம்புவார். அப்படி பீமன் கூட சண்டை போட கிளம்பும் போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நீ பீமன் கூட சண்டை போட கிளம்புற, அவன் பீமன் மூர்க்க குணம் கொண்டவர், அவங்கிட்ட நீ சண்டை போறதுக்கு முன்னாடி நீ குளிச்சுட்டு என்ன நியூடா பாரு அப்படிம்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த அம்மா கண்ணு தெரியும், நார்மலா கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியும். அவங்க ஹஸ்பண்டுக்கு, கணவன் கட்டிக்க போறவர் கண்ணு தெரியாதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, நானும் என் கணவன் பார்க்காத வச்சு நானும் பார்க்கணும்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி கண்ணை கட்டிப்பாங்க. கண்ணை கட்டிக்கிட்டதுனால கண்ணுல எனர்ஜி சேவ் ஆகும். சரிங்களா? அந்த சேவான எனர்ஜி நிறைய இருக்கு பாருங்க. அந்த எனர்ஜிய தான் பையன் உடம்புல பாஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நியூடா பார்க்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம இவரு துரியோதனன் என்ன பண்ணுவாரு, டவல் கட்டிட்டு வந்துருவாரு. வாழை இல்லைன்னு சொல்லுவாங்க, டவல் கட்டிட்டு வந்துரு. நம்ம லாங்குவேஜ்க்கு வருவோம், டவல் கட்டிட்டு வந்துருவாரு. இவங்க அம்மா பார்ப்பாங்க, உன்னை யார டவல் கட்டிட்டு வர சொன்னது. சண்டையோட நிலைமை வேற. ஆக்சுவலா அந்த காலத்துல எப்படி சண்டைனா, ஒரு நியாயம் எப்படி சண்டை பண்ணும், இடுப்புக்கு மேலதான் அடிக்கணும். ஆனா கிருஷ்ண பரமாத்மா தொடையை தட்டி காமிச்சு அது வேற சீன், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப எதற்காக அப்படின்னா, கண்களை நாம மூடி வச்சிருக்கும் போது ஒரு சக்தி நமக்குள்ள சேரும். அந்த சக்திய நம்ம திருமணமோ நமக்கே ரீசைக்கிள் பண்றோம். எப்படி ரீசைக்கிள் பண்றோம்னா, இந்த சாமி போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அம்மன் மகாலட்சுமி போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கை இப்படி வச்சிருப்பாங்க, இந்த கை இப்படி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இது இடது கை இப்படி வரம் கொடுக்குற மாதிரி, ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க இருந்து பணம் நிறைய கொட்டுற மாதிரி இருக்கும். சாரி, இங்க இப்படி வச்சிருப்பாங்க, இந்த கை இப்படி வச்சிருப்பாங்க. அதாவது இடது கை ரிசீவ் பண்ற கை, வலது கை கொடுக்கிற கை. சரிங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இது ரிசீவ் பண்ண கஷ்டப்பட்டு சம்பாதிக்குதான், இது கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நினைப்பாங்களா, இது கோச்சுக்குமா, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்லுவாங்க, ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்றோம், இல்ல நைட்டு ஃபுல்லா தூங்கி எழுந்திருக்கும் போது கண்ணுல ஒரு சில சக்தி சேர்ந்து இருக்கும். இந்த கண்கள் கைகள் இப்படி மெதுவா உரசி கண்கள் மேல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி எடுத்து பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம எனர்ஜி கண்கள் மூலியமா சேவ் பண்ண எனர்ஜி மறுபடியும் கைகளுக்குள்ள போய் நமக்குள்ள ரீசைக்கிள் ஆகும். சக்தியை சேவ் பண்றதுக்காக தான் அப்படி பண்றது. இதுவரையிலும் பழக்கம் இல்லைன்னா இனிமே பழகிக்கோங்க. ஏற்கனவே பழகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இத காரணம் தெரிஞ்சு இதை செய்யும் போது நமக்குள்ள ஒரு சக்தி நிலை மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரீசன் தெரிஞ்சு செஞ்சு அதோட சக்தி நிலை மாற்றம் ஏற்படும். சரிங்களா? ஓகே, டன். இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். சரயோகம், சரக்கலை, சரவித்தை. முதல்ல சரம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரம் என்றால் மூச்சு காற்றின் சுழற்சி. சரிங்களா? மூச்சு காத்து நமக்கு அது எப்படி சுழற்சியா இருக்குன்னு கேட்டா, நமக்கு வலது பக்கமா மூச்சு காத்து உள்ள போயிட்டு இடது பக்கமா சுழன்று மறுபடியும் வலது பக்கமா வருது. ஆக்சுவலா சரம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சித்த சொல்லி கொடுக்குறவங்க, அதாவது நம்ம சித்தர்கள், வலது பக்கமா மூச்சு காத்து உள்ள போயிட்டு அப்படியே இந்த பக்கம் இறங்கி இடது கால் கட்டவரில் நிற்கும். அங்கிருந்து இடது கால் கட்டவரில் மறுபடியும் வலது கால் கட்டவர்களுக்கு எனர்ஜி லெவலில் டிரான்ஸ்பர் ஆகி மறுபடியும் அப்படியே வெளியில வரும். மறுபடியும் வலது சுவாசம் வழியா வெளியில வருகிறது.
சரி, இத ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா நம்ம? ஐயா இது என்னோட மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா ஐயா? சரிங்க. அதாவது சுவாசம் எனக்கு வலது பக்கமா உள்ள போகுது அப்படின்னா, வலது பக்கமா சுவாசம் உள்ள போகி உடம்புக்குள்ள இறங்கி அது அப்படியே கீழே இறங்கி இடது கால் கட்டை விரலுக்கு போய் சேருது. இடது கால் கட்டை விரல்ல இருந்து வலது கால் கட்டை விரலுக்கு மறுபடியும் டிரான்ஸ்பர் ஆகி அங்கிருந்து மறுபடியும் வலது பக்கமா வந்து வெளியில எனக்கு மூச்சு காத்து மறுபடியும் வலது பக்கமா வெளியில வருது. இதுதான் ஒரு சுழற்சி. எங்க ஆரம்பிக்குதோ அங்க போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வெளியில வருகிறது. சரி, நமக்கு ஒரு மூக்கு இருக்கு, ஒரு மூக்குக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. வாய் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, பேசுனது போதும் அப்படின்றது வாய் ஒண்ணு இருக்கு. நிறைய விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணுன்றதுக்காக ரெண்டு கண்ணு இருக்கு, பக்கத்து பக்கத்துல இருக்கு. நீ நிறைய விஷயங்களை கேட்கணும், நம்ம தான் நிறைய விஷயங்களை கேட்கணுன்றதுக்காக ரெண்டு காது ரெண்டு பக்கமும் இருக்கு, இங்கே கொஞ்சம் கேட்டுக்கோ இங்கே கொஞ்சம் கேட்டுக்கோன்னு. தலை ஒண்ணு, சரிங்களா? ஆனா மூக்கும் ஒண்ணு, ஆனா நடுவுல டிவைடர் ஒண்ணு போட்டு வச்சிருக்கு, உள்ளுக்குள்ள பிரபஞ்சம் இயற்கை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு மூச்சு காத்துன்னு பாத்தீங்கன்னா வலது பக்கமும் போகும் இடது பக்கமும் போகும், எந்த பக்கம்னாலும் போகும். அது எப்படி கவனிக்கிறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? இது என்னோட வலது பக்கம், இது என்னோட இடது பக்கம். நீங்க என்ன பண்ணுங்க, வலது பக்கத்தை இப்படி மூக்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வலது பக்கம் க்ளோஸ் பண்ணா மூச்சு என்ன பண்ணணும், இடது பக்கமா உள்ள போகணும். நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. உள்ள போகுதா, வருதா? ஓகே, ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்க, இடது பக்கம் மூக்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது பக்கம் மூச்சை உள்ள எடுங்க, வலது பக்கம் மூச்சை வெளில விடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சா? இதுல எந்த பக்கம் நமக்கு சுவாசம் சுலபமாக இருக்கிறது? எந்த பக்கம் சுவாசம் சுலபமா இருக்கு? வலதா இடதா? லெஃப்ட்ங்க சார். ஒருத்தருக்கு லெஃப்ட், ஒருத்தருக்கு வலது பக்கம் ரைட்டு. ரைட்டுங்க சார். ரைட்டு, வலது பக்கம் clear. வலது பக்கம் கிளியர் இருக்கு. மற்றவர்களுக்கு கமான் கமான் கமான், மற்றவர்களுக்கு லெஃப்ட்ங்க சார். லெஃப்ட், இடது பக்கம். எனக்கு இடது பக்கம் தான் சார் வருது. இடது பக்கம், வலது பக்கம் சார். ஓகே, வலது பக்கம் சார். வலது பக்கம், சார். இடது இடது பக்கம். வலது பக்கம். இடது பக்கம், வலது பக்கம், லெஃப்ட் ரைட் வாங்குது இல்ல? வலது பக்கம் தான் சார். வலது பக்கம் ஃப்ரீக்வன்சி நிறைய கிடைக்குது சார் வலது பக்கம். ஃப்ரீக்வன்சி நிறைய கிடைக்குது வலது பக்கம். நல்லா இழுத்து விடுறதுக்கு இதுவா இருக்கு, நல்ல சுலபமா இருக்கு. எந்த பக்கம் உங்களுக்கு சுலபமாக மூச்சு காற்று செல்கிறதோ அதற்கு பேர் உயிர் நாடி. சரிங்களா? உயிர் நாடி வருகிறது. உயிர் சக்தி நம்மளை நாடி நமக்குள்ள வந்து சேருகிறது. சரி, வலது பக்கம் நடக்குது, ஒரு சிலருக்கு இடது பக்கம் நடக்குது. இப்ப யாருக்கு எந்த பக்கம் மூச்சு காத்து நடக்குதோ அது அவங்களுக்கு சரி. ஒரு சிலருக்கு வலது பக்கம் நடக்குது அது சரியா, ஒரு சிலருக்கு இடது பக்கம் நடக்குது இது சரியா, இந்த கேள்வியெல்லாம் கிடையாது, அது சரி அவங்களுக்கு. சரிங்களா? அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப யாருக்கெல்லாம் வலது பக்கம் சுவாசம் போகுதோ அது அப்படியே உள்ள போய் இடது கால் கட்டவர்களுக்கு போய் இடது கால் கட்டவர்கள் வலது கால் கட்டவர்களுக்கு வலது கால் கட்டவர்கள் வழியா வந்து மறுபடியும் சுவாசம் எது வழியா வெளியில வருது? வலது பக்கம் வழியா. வலது பக்கம் வழியா வெளியில வருது. இப்ப யாருக்கெல்லாம் இடது பக்கம் சுவாசம் உள்ள போகுதோ இடது பக்க சுவாசம் உள்ள போயிட்டு அப்படியே வலது பக்கம் போய் அங்கிருந்து வலது கால் கட்டவர்கள் இடது கால் கட்டவர்களுக்கு வந்து இடது கால் கட்டவர்கள் வழியா மறுபடியும் மேல வந்து இடது பக்கம் வெளில வருது. ஆமா, ரெண்டு மூக்குலயும் போனோம். சூப்பரா கேள்விட்டீங்க, வரேன்.
சரி, இப்ப ரெண்டு மூக்குலயும் எந்த பக்கம் வருது தெரிகிறது. கரெக்ட். சரிங்களா? இப்ப ரெண்டு பக்கமும் சுவாசம் போனா ரெண்டு பக்கமும் சுவாசம் போகாது. ஒரே ஒரு நிமிஷங்க, ஒருத்தருக்கு மியூட் போட தெரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அவருக்கு. யாரது? ஓகே, எஸ், டன். சரிங்களா? இப்ப ரெண்டு பக்கமும் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சுவாசம் போகாது. ரெண்டு பக்கமும் சுவாசம் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு பக்கம் சுவாசம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், இன்னொரு பக்கம் சுவாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் சுவாசம் நல்லா ஃப்ரீயா இருக்குப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குப்பா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், மைன்யூட் டிஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்கும். ரெண்டு பக்கமும் சுவாசம் இருக்காது. ரைட் சைடு உங்களுக்கு நல்லா இருக்கா? ஸ்லோவா இருக்கு. லெஃப்ட் சைடு நார்மலா. அப்ப உங்களுக்கு இடது சுவாசம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, டன். இப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இப்ப சுவாசம் எப்படி சுழற்சியாக நடக்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கிட்டோம், பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. வலது பக்கம் போது வலது பக்கம் வெளியில வருது, இடது பக்கம் போது இடது பக்கம் வெளியில வருது, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அது எப்படிங்க கால் வழியா போய் கட்டவர்ல இருந்து இப்படி வந்து இப்படி சுழற்சி நமக்கு இப்ப புரியல, பரவாயில்ல, இப்ப புரியலாலும் பரவாயில்ல. இப்படிதான் நமக்கு சுவாசம் நமக்கு சுழற்சியாக நடக்கிறது. சரி, இது வந்து சரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். சரிங்களா? சுழற்சி, மூச்சு காட்டின சுழற்சி. அடுத்தது சரம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச என்ன, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது, எறும்புகள் சரம் சரமாக போகின்றன, பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டுள்ளன. எறும்புகள் சரம் சரமா போகுது அப்படின்னா ஒரு எறும்பு இப்படி போகும், இன்னொரு எறும்பு ஆப்போசிட்ல வரும், ஒரே வழியில தான் வரும், ஒரு ரோடு போட்ட மாதிரி இருக்கும், அதுலயே போயிட்டு வரும். பூக்கள் சரம் சரமாக இருக்குன்னா ஒரு பூ இப்படி தொடுத்திருப்பாங்க, இன்னொரு பூ அதுக்கு மேல வச்சிருப்பாங்க, இன்னொரு பூ அதுக்கு மேல வச்சிருப்பாங்க, இன்னொரு பூ அதுக்கு மேல வச்சிருப்பாங்க. சரவேண்டி பட்டாசு அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப சரம்ன்ற வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் சரம். ரெண்டு எதிரெதிர் திசையில ஆப்போசிட்ல அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு சரம். இப்ப நமக்கு எப்படி நடக்குது? வலது பக்கம் போய்கிட்டு இருக்கு, சிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சரம் தானாக மாறும். இப்ப வலது பக்கம் போயிட்டு இருக்கிற சரம் 2 மணி நேரம் கழிச்சு இடது பக்கத்துக்கு மாறும். இடது பக்கம் போயிட்டு இருக்கிற சரம் 2 மணி நேரம் கழிச்சு வலது பக்கத்துக்கு மாறும். இப்ப நமக்கு சரம் எப்ப மாறுச்சுன்னு தெரியாது. இப்ப மணி என்னாச்சு? ஒரு 5:30, 6, 6:15, 6:30 வச்சுப்போம். இப்ப நமக்கு 6 மணிக்கு சரம் மாறி இருந்தால் 8 மணிக்கு அடுத்த சரம் மாறும். 8 மணிக்கு மாறின பிறகு அடுத்தது 9, 10 மணிக்கு அடுத்த சரம் மாறும். இப்படி சரம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வு தான் இந்த சரம் சுழற்சி, மூச்சு காற்றோட சுழற்சிக்கு பேர் சரம். ஓகேங்களா? டன். சரி, அது நடந்துட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதை வச்சு அது பாட்டு இலவசமா வருது, காத்து உள்ள வருது போகுது, போயிட்டு போகட்டும். இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறோம்? இதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுதான் நம்மளோட கேள்வி. சரி, இப்ப சரம்ன்ற வார்த்தைக்கு விளக்கம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி வாரமா வச்சுட்டு அடுத்தது கலைன்ற விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா சர கலைன்னு பேரு இருக்கு. கலைனா இட்ஸ் ஆர்ட். கலை அதாவது சயின்ஸுங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். சயின்ஸ் உங்களுக்கு பிளட் சுகர் 80 இருக்கு, 80யா? ப்ரூஃப் கொடுங்க. 100 இருக்கு, ப்ரூஃப் கொடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்கறது, ப்ரூஃப் கொடுக்கறது சயின்ஸ். ஆராய்ச்சி பண்றது சயின்ஸ். சரிங்களா? ஆராய்ச்சி பண்றது சயின்ஸ், அனுபவம் பெறுவது கலை. ஒரு படம் நான் அழகா வரைகிறேன், ஒரு டயக்ராம் ஒண்ணு வரைகிறேன், சூப்பரா வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? பாக்குறேன், மகிழ்ச்சியா இருக்குப்பா. இது அனுபவமா ஆராய்ச்சியா? அனுபவம். அனுபவம். மகிழ்ச்சியா இருக்குப்பா, பார்த்தோன்னு செம்மையா இருக்குப்பா. இதுக்கு எங்கேயாவது நீங்க வந்து விளக்கம் சொல்ல முடியுமா? ஒரு ஸ்வீட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் எதுங்க?
குலோப் ஜாம். குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுன் டேஸ்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அதுதான் அனுபவம். சயின்ஸ் என்ன சொல்லுது? எக்ஸ்பிளைன் த டேஸ்ட் ஆஃப் த குலோப் ஜாமுன். நான் தியரி எழுதணும். அனுபவம் கலை என்ன சொல்லுது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருப்பா. ஒரு பீஸ் குலோப் ஜாமுன் எடுத்து வாயில போட்டுப்பாரு. வாவ், இது கலை, இட்ஸ் ஆர்ட். சரிங்களா? அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அனுபவம் பெறுவது கலை, ஆராய்ச்சி பண்றது சயின்ஸ். சோ இது சரம்ங்கிறது கலை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒன்னும் பண்ண போறது இல்லை. சரி, அடுத்தது சரம் யோகமாக மாறுகிறது, யோகமாக இருக்கிறது. யோகம் என்றால் நமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ராஜயோகம், அப்படியே ராஜா பணம் நிறைய சம்பாதிச்சு சேர்ந்துச்சு, அது ராஜயோகம் நினைச்சிட்டு இருக்கோம். அது யோகம் கிடையாது. யோகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இணைந்து இருப்பது, இணைதல். இதெல்லாம் இணையணும். நம்ம உடம்பும் நம்ம மனசும் இணைந்திருக்க வேண்டும். நம்ம உடம்பும் உயிர் சக்தியும் இணைந்திருக்க வேண்டும். நம்ம உடம்பும் இந்த பிரபஞ்ச சக்தியும் இணைந்திருக்க வேண்டும். இந்த உயிரும் இந்த உயிர் சக்தியும் இணைந்திருக்க வேண்டும். இந்த உயிர் சக்தியும் பிரபஞ்சமும் இந்த மாதிரி எல்லாமே இணைந்திருந்தால்தான் அது யோகம். இணைந்திருப்பதுக்கு பேர் யோகம். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு சட்டை வாங்குறேங்க. இந்த சட்டை ஒரு 40 சைஸ்னு வச்சுக்கோங்களேன். சட்டை வாங்குறேன். எனக்கு 42 சைஸ் சட்டை போட்டா எப்படிங்க இருக்கும்? லூஸா இருக்கும். அது எனக்கு இணைந்து இல்லை. லூஸா இருக்கு, என்னப்பா இங்கே லூஸா இருக்கு அங்க புரிய. இதே வந்து 38ல சட்டை வாங்கி போடுறேன். டைட்டா இருக்கும், கையை தூக்க முடியல, சட்டையே போட முடியல, பட்டனு டமால், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு நான் போடுற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுமே என் உடம்புக்கும் எனக்கும் இணைந்திருந்தால், எனக்கும் என் உடம்புக்கும் இணைந்து இருக்கும் பொழுது அது எனக்கு பெரிய பாரமாகவோ பெரிய விஷயமாகவோ தெரியாது. செப்பல் வாங்குறோம். என் சைஸ் செப்பல் வந்து 7ன்னு வச்சுப்போம். 8ஆம் நம்பர் சைஸ் செப்பல் வாங்கினா என்ன ஆகும்? லூஸா இருக்கும். 6ஆம் நம்பர் வாங்கினா டைட்டா இருக்கும். என்னோட காலுக்கு கரெக்டா செட் ஆகுற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இணைந்திருப்பது. சரிங்களா? இணைந்து இருக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டிட்டாச்சும் ஆகும். ஓகே, இந்த பேனா இருக்கு. இந்த பேனாக்கு இந்த மூடி இணைந்து இருக்கு. இது டிட்டாச்சபிள், கழட்டியாச்சு, எப்ப வேணுமோ ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் இணைந்திருப்பது. சரிங்களா? இந்த பேனாக்கு நான் வேற மூடிய போடுறேன். இது போகவே இல்லை, செட்டே ஆகல. அப்ப இது இணையவில்லை. யோகம் என்றால் ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் இணைத்து வைப்பது யோகம். இப்ப ராஜயோகம்னா என்னங்க அர்த்தம்? அந்த ராஜா மாதிரி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் நம்மள அந்த வாழ்க்கைக்குள்ள இணைத்து வைப்பது ராஜயோகம். பக்தி, கடவுள் மேல நான் ஒரு பக்தியோட இருக்கேன். அந்த கடவுளையும் என்னையும் பக்தின்ற ஒரு விஷயம் மூலியமாக இணைத்து வைப்பது பக்தி யோகம். நான் ஒரு செயல் செய்யறேன், நான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த செயல்கிற விஷயத்தையும் இணைத்து வைப்பதுக்கு பேரு கர்மயோகம். அப்ப இணைத்து வைப்பது. இப்ப சர யோகம்ங்கிறது சரம்ன்ற மூச்சு காத்து வழியா, மூச்சோட சுழற்சி வழியா அது என்னையும் என்னோட உயிர் சக்தியையும் என்னோட மனசையும் என்னோட உடம்பையும் இந்த பிரபஞ்சத்தையும் என்னையும் எல்லாமே ஒன்றாக இணைத்து வைப்பதுதான் சர யோகம். ஓகேங்களா? சரி, அடுத்தது சரயோகம், யோகம், சரக்கலை, சர சாஸ்திரம். சாஸ்திரம் என்றால் என்ன? ஒரு விஷயம் இதை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க, அதற்கு பேர் சாஸ்திரம்.
இந்த விஷயத்த இப்படிதான் பண்ணணும். சாம்பார் வைக்கணும்னு என்னங்க பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் வேணும், பாத்திரம் வேணும், கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும், அப்புறம் கடுகா மிளகா ஏதோ ஒண்ணு போடுவாங்களே, கடுகு போட்டு லைட்டா பொரிப்பாங்களா, போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா போட்டு இல்ல காய்கறி போட்டு வதக்கி, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜர் வச்சு இதை இப்படி செஞ்சால்தான் இது இப்படி சரியான ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க பாருங்க. அதற்கு பேர் சாஸ்திரம். அப்ப சரம்ங்கிறது இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படி நடந்தா இந்த நிகழ்வு நடக்கும்னு நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறது பேர் சாஸ்திரம். அப்ப சரம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு கலையாகவும் இருக்கிறது, யோகமாகவும் இருக்கிறது, சாஸ்திரமாகவும் இருக்கிறது. புரியுதுங்களா? ஓகே. அது இருந்துட்டு போட்டு அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கை கூட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாசம். நீங்க இப்ப எப்பங்க சாப்பிட்டீங்க? இப்ப மணி என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 6:40 ஆச்சு. எப்ப சாப்பிட்டீங்க நீங்க? ஒரு 12, 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டுருப்போம், இல்ல 4 மணிக்கு ஏதோ போண்டா பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டுருப்போம், ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருப்போம். ஓகே. தண்ணி எப்ப குடிச்சீங்க? ஒரு 6 மணிக்கு குடிச்சேன், ஒரு 5:30 மணிக்கு குடிச்சேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணி குடிச்சேன். சரி. சுவாசம் எப்ப எடுத்தீங்க? நேத்து காலையில எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சுவாசம் தேவைப்படல. வேற எப்படி சொல்றோமா? சுவாசம் எப்ப எடுக்கிறோம்? இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கு சுவாசம். சரிங்களா? இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூடவே இருக்கிறது யாருன்னு கேட்டா இந்த சுவாசம். இந்த சுவாசம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த சுவாசம் தான் நமக்கு கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சுவாசம் தான் நம்ம கர்ம வினை டெலீட் பண்றதுக்கும் உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே சுவாசத்தோட சுழற்சி தான் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. இதே சுவாசத்தோட சுழற்சி நம்ம கடமைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றது யாருன்னு கேட்டா இந்த சுவாசம் தான். இந்த சுவாசம் சரியாக இருக்கும் பொழுது, சுவாசத்தின் சுழற்சி சரியாக நடக்கும் பொழுது நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவாசத்தோட சுழற்சி சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை. அவ்வளவுதாங்க. அப்ப இந்த சுவாசத்தோட சுழற்சி எப்படிதான் சரி பண்ணணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரியான சுவாசம் இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப பேசிக்கா பார்ப்போம். சரம், சரக்கலை, சரயோகம், சர வித்தை. சர வித்தைன்னு வேற ஒரு பேர் இருக்குது. சர வித்தைனா இட்ஸ் வித்தைன்னு என்னங்க? வித்தக்காரன் பாவன் கஷ்டமான விஷயத்த கூட டப்பு டப்புன்னு முடிச்சிடறான் பாரு. அப்ப இந்த சரம் எப்படி அதாவது ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற்றிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறது வித்தை, சர வித்தை. சரி, ஓகே. இதை பயன்படுத்தி எப்படிலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, மூச்சு காலத்தோட சுழற்சி. நம்ம முதல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கு வருவோம். நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்க? 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த சரம் தானாக மாற வேண்டும். சரி, 2 மணி நேரத்துக்கு மேல போனாலும் ப்ராப்ளம், 2 மணி நேரத்துக்கு கம்மியானாலும் ப்ராப்ளம். இப்ப இந்த 2 மணி நேரத்துக்கு சரியான சரம் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம மனநிலை சரியாக இருக்க வேண்டும், நமது உணவு முறை சரியாக இருக்க வேண்டும், நம்ம உட்கார்ந்து இருக்கிற பாடி போஸ்டர் சரியாக இருக்க வேண்டும். அது எப்படிங்க நம்ம பாடி போஸ்டர் மாத்துது? உணவுனா கூட பரவாயில்ல, ஓரளவு ஒத்துக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ தெரியாம சாப்பிட்டுறோம், அதனால இப்படி போயிடுது. சரி, ஓகே. அது எப்படிங்க பாடி போஸ்டர்? இப்ப ஒரு எக்ஸாம்பிள், இப்ப யார் யாருக்கெல்லாம் ரைட் பிரீத் போகுதுன்னு பாருங்க, வலது சாமி யார் யாருக்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. ஆஸ் யூஷுவல் 2 பக்கமும் வச்சு பாருங்க. இந்த பக்கம் கை வச்சுக்கோங்க, லெஃப்ட்ல பிரீத் எடுங்க, வலது போகும், வலது போகுது, இடது பக்கம் போகுது ஐயா, இடது பக்கம் போகுது, எனக்கு வலது சார், வலது பக்கம் போகுது. யார் யார் இடது பக்கம் போகுது சார் எனக்கு இடது பக்கம். இடது பக்கம். யார் யாருக்கெல்லாம் வலது பக்கம் சுவாசம் நடக்குதோ அவங்க எல்லாம் என்ன திரும்ப பண்ணுங்க?
வலது பக்கம் சுவாசம் போறவங்க வலது கையை தலைக்கு மேல இப்படி வச்சுக்கோங்க. சரி, யார் யாருக்கும் இடது சுவாசம் போகுதோ அவங்களாம் இடது கை இப்படி தலைக்கு மேல வச்சுக்கோங்க. சரி, இதோட கான்செப்ட் என்ன தெரியுங்களா? இந்த அக்குள் பகுதி ஓப்பன்ல இருக்கணும். சரிங்களா? கையை மேல கூட தூக்கி நேரம் நிக்க வச்சிருக்கலாம், வலிக்கும். இப்படி வச்சுட்டா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா ஜாலியா இருக்கலாம். இந்த அக்குள் பகுதி ஓப்பன்ல இருக்கணும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம், இதை அப்புறமா சொல்றேன். இப்ப சரம் நம்ம உடம்போட பாடி போஸ்டருக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? இது எப்படி மாறுதுன்றது இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கை வச்சு பாருங்க, இப்படி இப்படி வச்சுக்கோங்க. வலது பக்கம் போறவங்க வலது கையை தலைக்கு மேல வச்சுக்கோங்க. இடது பக்கம் சுவாசம் போறவங்க இடது கையை தலைக்கு மேல வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அந்த பக்கம் நம்ம அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம். இப்ப சரம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முழுமையாக அடைவதற்கு, முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு, நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கிறதுக்கு நமக்கு சரம் முக்கியம். இது எனக்கு வலது பக்கம், இது எனக்கு இடது பக்கம். வலது பக்கத்துக்கு பேரு சூரிய நாடின் பேரு, இடது பக்கத்துக்கு சந்திர நாடின் பேரு. வலது பக்கம் ஆண் தன்மை, இடது பக்கம் பெண் தன்மை. வலது பக்கம் சூடு, இடது பக்கம் குளிர்ச்சி. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லயும், நம்ம ஒரு செயல் செய்யறோம், நம்ம ஒரு பேச்சு பேசுறோம், ஒரு ஒரு யார்கிட்ட பேசுறோம்னு வச்சுக்கோங்க, அதுலயும் தன்மை இருக்கிறது. பேசுறதுல என்ன தன்மை, என்ன தன்மையோட பேசுறோம்னு கேக்குறீங்களா? ஓகே, பேசுறதுல என்ன தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓகே, நல்ல குடும்பம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நல்ல குடும்பம் என்ன? ஒழுக்கமா நல்லபடியா இருப்பாங்க, ஒத்துமையா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, நல்லபடியா இருப்பாங்க, ஒத்துமையா இருப்பாங்கன்னு அர்த்தம். வேற யாராவது நல்ல குடும்பம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம்? மன அமைதி, மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கிறது நல்ல குடும்பம். ஓகே, வாழ்வுடன் ஆரோக்கியமான குடும்பம். ஆரோக்கியமான குடும்பம், ஆரோக்கியமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, மன அமைதியோட இருக்காங்க, மன சந்தோஷமா இருக்காங்க. ஒழுக்கமான நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியவங்க சார். நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியவங்க. ஓகே, சூப்பர். எல்லையற்ற சந்தோஷம், எல்லையற்ற மகிழ்ச்சி. எல்லையற்ற சந்தோஷம், எல்லையற்ற மகிழ்ச்சி. விட்டு கொடுத்து அன்பா இருக்கிறது. விட்டு கொடுத்து அன்பா இருக்கிறது ஃபேமிலி. ஓகே, புரிதல் சார், புரிதல். புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்பா. ஒழுக்கம், கடமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை வார்த்தை சொன்னேன் இப்ப நானு? 2 வார்த்தை சொன்னேன். என்னென்ன வார்த்தை சொன்னேன்? நல்ல குடும்பம், 2 வார்த்தை தான் சொன்னேன். சரிங்களா? இந்த நல்ல குடும்பம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. ஒழுக்கமா இருக்குது, கடமையோட இருக்குது, புரிதலோட இருக்குது, எல்லாமே சொன்னீங்க, எல்லாமே கரெக்ட். இப்ப இதே 2 வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் நீங்க சொல்றீங்களா? இதே 2 வார்த்தை மறுபடியும் சொல்றாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல குடும்பம், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற தோரணையே மாறுது ஐயா. தோரணை தான் மாறிச்சு, அதுக்கான அர்த்தம் என்ன? ஒழுங்கற்ற குடும்பம், ஒழுக்கம் இல்லாம, ஆளாளுக்கு ஒரு இதுல போயிருந்து, கோபப்பட்டு, ஒற்றுமை இல்லாம, விட்டு கொடுத்து போகாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 2 வார்த்தை தான் சொன்னேன். அந்த 2 வார்த்தைக்கு சூப்பர்னு சொன்னீங்க. அதே 2 வார்த்தைக்கு இதெல்லாம் ஒரு குடும்பமா? அங்க என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? வார்த்தையில் வித்தியாசம். வார்த்தையில வித்தியாசம் இருந்துச்சா என்ன? வார்த்தையை உச்சரிக்கிற விதம். அவ்வளவுதான். இதுதான் தன்மை.
புரியுதுங்களா? இதுதான் தன்மை. அப்ப நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது எந்த தன்மையில நான் போய் பேசுறேனோ அதற்கான அர்த்தம் அங்க மாறும். நம்ம வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது அந்த வார்த்தைக்கு எந்த தன்மையில பேசுறோமோ அதற்கான அர்த்தம் அங்க வருகிறது. கிளியர்? எஸ். இதே மாதிரி தாங்க நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் தன்மைகள் இருக்கு, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நம்ம பேசக்கூடிய டோனுக்கும் எல்லாத்துக்குமே தன்மை இருக்கு. இப்ப நீங்க வீட்டுல இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், தண்ணி தாகம் எடுக்குது, நம்ம அப்படியே சரிங்களா, எனக்கு ஒரு கிளாஸ் உடனே தண்ணி கொண்டு கொடு, சரிங்களா? இதே வார்த்தைகள் மறுபடியும் நான் சொல்றேன், இதே வார்த்தை மறுபடியும் நான் சொல்றேன், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடு. ஃபர்ஸ்ட் சொன்னது ஆர்டரா இருக்கு. எஸ். ரெண்டாவது பணிவா இருக்கு. வார்த்தை ஏதாவது மாறிச்சா? வார்த்தை மாறல, தன்மை தான் மாறி இருக்கு. தன்மை. இதுதாங்க தன்மை. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நல்ல வார்த்தை தானே சொன்னேன், அவங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்க தப்பா புரிஞ்சுக்கல, நம்ம தன்மையை மாத்தி சொல்லிட்டோம். இதுதாங்க ஆண் தன்மை பெண் தன்மை. ஆர்டரா சொல்றது ஆண் தன்மை, ரெக்வஸ்டா பேசுறது பெண் தன்மை. இப்ப புரியுதுங்களா? இப்ப எனக்கு வலது சுவாசம் போகும்போது நான் ஆண் தன்மையில இருப்பேன். ஆண் தன்மையில இருக்கும் போது நான் ஆர்டர் கொடுத்தா அந்த விஷயம் அங்க நடக்கும். பெண் தன்மை இடது சுவாசம் போகும்போது நான் பெண் தன்மையில இருப்பேன். இடது சுவாசம் பெண் தன்மையில நான் இருக்கும் போது நான் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அந்த விஷயம் அங்க நடக்கும். கிளியர்? இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடு அப்படின்றேன். எப்ப எனக்கு வலது சுவாசம் இருக்கும் போது நான் ஆர்டர் கொடுக்கிறேன், அவங்க திரும்ப எதுவுமே பதில் சொல்லணும், சரி இருந்தா புடி வச்சுக்கோ, தண்ணியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே எனக்கு இடது சுவாசம் இருக்கும் போது லெஃப்ட் பிரீத் போயிட்டு இருக்கு, நான் இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, வேற வேலை இல்லை உனக்கு, அடுத்த பதில் அங்க திரும்பி வரும். என்னங்க ஒரு நேரத்துல அவசரத்தை தண்ணி கேட்கறது கூட சுவாசத்தை கவனிக்கணும். எஸ். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம வெற்றி எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டேன், இன்னும் கொடுக்க மாட்டேன்ற, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க கேட்டோம்? 1 கோடி ரூபாவை கேட்டோம், ஒரு கிளாஸ் தண்ணி தானே கேட்டோம். ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டு நமக்கு கிடைக்கலனாலும் இவ்வளவு கோவம் வருது இல்ல? ஏன்னா நம்ம கேட்டது அங்க கிடைக்கல, கோவம் வருது இல்ல? எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது, எனக்கு அது கிடைக்கல, கோவம் வருது இல்ல? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி லெஃப்ட் பிரீத் போகுது, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க கூட. இப்ப இடது பக்க சுவாசம் பண்ணும் போது இப்படி கேளுங்க, வலது பக்க சுவாசம் நடக்கும்போது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க கூட கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டது கிடைச்சிச்சா, சந்தோஷமா? இதுதானங்க வாழ்க்கையில வெற்றி. வாழ்க்கையில வெற்றினா நான் பெரிய பங்களா கட்டணும், நான் பெரிய லைஃப்ல சக்சஸ் ஆகணும், 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், 3000 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், எனக்கு அப்படி வேணும், எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு அதுதான், இதெல்லாம் இருந்தாதான் சந்தோஷம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நம்ம அது கிடையாது. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டேன், கிடைச்சிருச்சா, குடிச்சிட்டோமா, சந்தோஷம், அப்பாடா. வாழ்க்கையில வெற்றிங்கிறது எங்க இருக்கு? நாளைக்கோ அடுத்த வருஷமா கிடையாது. இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, இதோ பாருங்க தண்ணி இருக்கு, தண்ணி தாங்க எடுக்குது. அப்பாடா, கேட்டது கிடைச்சிச்சுப்பா, சோ ஹாப்பி. நான் தண்ணி கிடைக்கலன்னு என்ன ஆகும்? கிளாஸ் எடுக்க முடியுமா? தண்ணி வேணும், தண்ணி வேணும், தாகம். எங்க போக்கஸ் போகும்? ஒரு கிளாஸ் தண்ணியில தாங்க சந்தோஷம் இருக்கு. அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போதுமா? லைட்டு டின்னருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டேன்னு அப்படி இல்லை. அந்த நேரத்துல நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது நமக்கு கிடைக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி. அப்ப அந்த ஒரு நேரமும் நம்ம வாழ்க்கையில தேவைப்படுறது நமக்கு கிடைக்கணும்னா சரம் சரியாக இருக்க வேண்டும். எந்த சரம் போகுதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்கள் செய்யணும், அந்த தகுந்த மாதிரி நம்ம பேசணும், அவ்வளவுதாங்க. புரிஞ்சிச்சுங்களா? நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்,
இதுவரெல்லாம் நம்ம சரம் கவனிச்சதே இல்ல. மூச்சு நமக்கு நடக்குதானே கவனிச்சது கிடையாது. எப்ப தெரியுமா கவனிப்போம்? வா மூச்சு விட முடியலப்பா, அப்பதான் நம்ம மூச்சு ஞாபகம் வரும். எனக்கு ஒரு மூச்சு கத்து ஒண்ணு இருக்குன்னு. அதுவரை நம்ம மூச்சை கவனிக்கவே மாட்டோம். இதே மெடிடேஷன் பண்றவங்க, பிராணாயாமம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? பிராணாயாமம் பண்றது இன்னொரு ரகசியம் சொல்லிடுறாங்க. பிராணாயாமம் பண்ண நிறைய பேருக்கு வாழ்க்கையில இன்னும் பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுங்களா? பிராணாயாமம் அவங்க பண்ண தெரியல. என்ன சொல்றீங்க? யோகா மாஸ்டர், எவ்வளவு பெரிய யோகா மாஸ்டர் தெரியல, அவர்கிட்ட நம்ம பிராணாயாமம் கத்துக்கிட்டேன், அப்பயும் சரியா வரல. ஏன் தெரியுங்களா? முதல்ல பிராணாயாமம்ல எல்லாருமே சொல்லி தரக்கூடிய விஷயம் நாடி சுத்தி பிராணாயாமம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நாசிகா முத்திரையில செல்வாங்க. நாசிகா முத்திரை வச்சுக்கிட்டேன். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய வலது கை கட்ட விரலை வச்சு வலது பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு துவாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அங்கதான் அங்க மிஸ்டேக்கே. பிராணாயாமம்ல என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? சரம் கண்டுபிடிக்கணும். சரம் என்னன்னு கேக்குறீங்களா? எந்த பக்கம் மூச்சோட சுழற்சி நடக்குதுன்னு கவனிக்கணும். நான் பிராணாயாமம் பண்ண ரெடியா உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த பக்கம் நடக்குது? லெஃப்ட்ல பிரீத் உள்ள போகவே இல்லை, ரைட்ல பிரீத் போகுது. இப்ப எனக்கு ரைட்ல பிரீத் போயிட்டு இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் பிராணாயாமம் பண்ணும் போது கையெடுத்து இந்த வலது பக்கம் எந்த பக்கம் எனக்கு உயிர் தாடி போகுதோ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எப்படி உயிர் சக்தி உள்ள போகும்? புரியுதுங்களா? இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த பக்கம் எனக்கு உயிர் நாடி போகுது, எந்த பக்கம் மூச்சு காத்து சுலபமாக இருக்கிறதோ அது உயிர் நாடி. அதுக்கு ஆப்போசிட்ல எந்த பக்கம் மூச்சு காத்து எனக்கு வரலையோ அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மரண நாடி. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எதை எடுக்கணும்? உயிர் நாடியை உள்ள எடுக்கணும். எனக்கு ரைட்ல பிரீத் போயிட்டு இருக்கு. ரைட்ல பிரீத் போகும்போது நான் ரைட்ட க்ளோஸ் பண்றேன், நான் மரண நாடி உள்ள எடுக்கிறேன். எப்படி எனக்கு ப்ராப்ளம் சரியாகும்? அப்ப என்ன பண்ணணும்? எந்த பக்கம் சரம் போகுது? லெஃப்ட்ல போகல, ரைட்ல போகுது. அப்ப பிராணாயாமம் ஆரம்பிக்கும் போது எதுல ஆரம்பிக்கணும்? உயிர் நாடிய உள்ள எடுக்கிறேன். இது பல யோக கலை தெரிஞ்சவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு சரம் தெரிய மாட்டேங்குது. சரம்னா என்னன்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க யோகா கத்துக்கிட்டு இருக்கீங்க, யோகா மாஸ்டர்ன்றீங்க, 15 வருஷமா யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, 15 வருஷமா பிராணாயாமம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஏதோ ஓரளவு நல்லா ஓடுது. ஏன்னா இன்னைக்காவது உங்களுக்கு இடது சுவாசம் பண்ணும்போது நீங்க அன்னைக்கு உயிர் நடைய முதல்ல உள்ள எடுத்து ஆரம்பிக்கிறீங்க, அதனால ஏதோ ஓரளவு ஓடுது. இதே நீங்க தினமுமே எந்த பக்கம் சரம் போகுதுன்னு கவனிச்சு அந்த பக்கம் சரத்தை முதல்ல உள்ளுக்குள்ள உயிர் நாடியை உள்ள சேர்த்து ஆரம்பிங்க. 48 நாள்ல உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் பிராணாயாமம் பண்ணாலே. சரி, ஓகே. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு புது இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அது பிராணாயாமம் பண்றவங்களுக்கு தானேங்க. நான் தான் எந்த தியானமும் பண்றது இல்லையா, அப்புறம் எனக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் நீங்க பேசுறது அவங்க கேட்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தன்மையில சுவாசம் போய்கிட்டு இருக்குன்னு கவனிச்சு அந்த தன்மைக்கான சுவாசம் எடுத்துக்கிட்டு அந்த தன்மையாக நீங்க பேசுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அவங்க நீங்க சொல்லதை அவங்க கேட்பாங்க. சரி, இப்ப நான் எங்க மேனேஜர்கிட்ட போய் லீவ் கேட்கணுங்க. மேனேஜர் நாளைக்கு நான் வரமாட்டேன், லீவ் கொடுத்துருப்பா, கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு ரைட் பிரீத் போயிட்டு இருக்கு. ரைட் பிரீத் போயிட்டு இருக்கும் போது மேனேஜர் போய் லீவ் கேட்கிறேன். ஓ டுமாரோ ஐ அம் நாட் கமிங் ஹியர், கிராண்ட் மீ லீவ் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரிக்வஸ்டா பேசணும். ரிக்வஸ்டா பேசுறது எந்த பக்கம் சரம் போகணும்? இடது பக்கம் சரம் போகணும். ஆனா எனக்கு இப்ப எந்த பக்கம் சரம் போயிட்டு இருக்கு? வலது பக்கம் சரம் போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை கையை தூக்கி மேல வைக்க சொன்னா, யாருக்கெல்லாம் வலது பக்கம் சரம் போகுதோ வலது கையை தூக்கி மேல வைங்க, இடது பக்கம் சரம் போறவங்க இடது பக்கம் கையை தூக்கி மேல வைங்கன்னு சொன்னா, ஏன் கையை கீழே இறக்குனீங்க? கை வலிக்குதுங்க சார். இப்படியோ நேரம்
இப்படியே கை தூக்கி நேரா ஸ்ட்ரெயிட்டா கை வச்சுக்கோங்க சொன்னோம் இல்லையே. இப்படி ஜஸ்ட் ரிலாக்ஸா கை வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க ஜாலியா. என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. வலது பக்கம் ஸ்வரம் போயிட்டு இருக்கும் போது வலது கை இப்படி தூக்கி வச்சிருந்தால் கொஞ்ச நேரத்துல இடதுக்கு சரம் மாறிவிடும். இடது பக்கம் எனக்கு சரம் போயிட்டு இருக்கும் போது இடது கையை தூக்கி நான் மேல வச்சேன்னா எனக்கு வலது பக்கம் சரம் மாறிவிடும். புரியுதுங்களா? அதுக்குதான் கை மேல தூக்கி வச்சிருந்து சொன்னது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. எந்த பக்கம் சரம் போகுதுன்னு பாருங்க. எந்த பக்கம் சரம் இருக்கோ, மூச்சு கத்தின் சுழற்சி இருக்கோ, அந்த பக்கமா கையடி மேல வைங்க. ஒரு 2 minutes 1 minute 2 minutes போதும். மூச்சு காத்து அந்த பக்கத்துக்கு மாறிவிடும். போன வாட்டி சொன்னப்பே பண்ணுனையா, எனக்கு இடது மூக்குல போனது வலது மூக்கு ஒரு 3 நிமிஷத்துல மாறிச்சையா. சூப்பர் சார். அவர் பாருங்க, இடது பக்கம் மாறி இருக்கு. வலதுல இருந்து இடதுக்கு மாறிடுச்சுங்களா? எனக்கு வலதுல இருந்து இடதுக்கு மாறி வலதுல இருந்து இடதுக்கு மாறிடுச்சுங்களா? லெஃப்ட் ரைட் வாங்குதுங்களா? வலது டு இடது மாறிடுச்சுங்களா? ஓகே, சூப்பர். நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க பாட்டி என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க பாட்டி உங்க பெரியவங்க சொல்லியிருக்கலாம், 2 கையும் தூக்கி இப்படி வச்சிருக்காத, வீட்டுக்கு நல்லது இல்ல சொல்லியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. வலது கைய சொல்லுவாங்க, வலது கை நம்ம கேட்டது இல்ல, வழக்கம் போல நம்ம கேட்க மாட்டோம். பெரியவங்க சொல்ல நம்ம கேட்டதான் வாழ்க்கையில என்ன சொல்றாங்க அதான் கேட்டுக்கணும். இப்ப புரியுதுங்களா? வலது கையை மேல தூக்கி வச்சிருந்தா இடது பக்கம் மூச்சு ஓடும், இடது கையை மேல தூக்கி வச்சிருந்தா வலது பக்கம் மூச்சு ஓடும். 2 கையை மேல தூக்கி வச்சா மூச்சு நம்மளுக்கு திட்டும். அறிவு இருக்கா உனக்கு? சோறு தான் சாப்பிடுறியா? நீல மனுஷ ஜென்மமா நீனு? ஏன்டே அறிவு. வலது கையை மேல தூக்கி வச்சா இடது பக்கம் சுவாசம் போவேண்டா, இடது பக்கம் தூக்கி வச்சா வலது பக்கம் சுவாசம். 2 கையும் தூக்கி வச்சா நான் எப்படா சுவாசம் சுவாசிக்கிறது? இப்ப அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு நல்லது கிடையாது, வீட்டுக்கு தரித்திரம். இது நான் எங்க பாட்டி கிட்ட கேட்டிருக்கேன். எங்க பாட்டி சொல்லும்போது நான் திரும்ப கேள்வி கேட்பேன், நான் என் கையை தூக்கி வச்சா வீட்டுக்கு ஏன் நல்லது கிடையாது? எனக்கு காரணம் சொல்லுங்க. அப்பதான் கை கீழே இருக்குவேன். இப்படி உட்காந்து இருந்திருக்கேன். சொன்னா கேளு, உறுப்புன்னா கை கீழே இருக்கு. சரி, ஓகே, கீழே இறக்கிட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு நல்லதாயிடுச்சா? இந்த மாதிரிலாம் வதனா எங்க பாட்டி கிட்ட பண்ணியிருக்கேன். எங்க பாட்டி சொல்லுவாங்க, உன்னெல்லாம் வளர்க்கறது நீங்க, நான் என்ன பண்றது? கிண்டல் பண்ணுவேன். ஜாலியா அவங்களும் நானும் ஜாலியா பேசிட்டு இருப்போம். சரிங்களா? பாட்டினாலே ஜாலியா பேசுறவங்க தானே. அப்பா அம்மா தான் போட்டு பெண்டு கழட்டுவாங்க, தாத்தா பாட்டி ஜாலியா தானே இருப்பாங்க. சரிங்களா? இந்த சரம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு புரிஞ்சுது எங்க பாட்டி ஏன் அப்ப சொன்னாங்க. 2 பக்கமும் கை தூக்கி வச்சா மூச்சு திணறும். கரெக்ட், மூச்சு திணறும். மூச்சு திணறும் போது நம்ம உடம்புக்கு மொத்தமா பிராணசக்தி தானே தேவை. முழுமையான பிராணசக்தி உடம்புல போய் சேரல அப்படின்னா என்ன ஆகும்? உடம்பு முழுமையான பிராணசக்தி நம்ம உடம்புக்கு போய் சேரலன்னா ஒரு செல்லுக்கும் பிராணசக்தி தானே தேவைப்படுகிறது. உடம்புல 100 கோடி செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி செல்லுக்கும் 100 கோடி பிராணசக்தி தேவை. சரிங்களா? எனக்கு வலது பக்கம் சுவாசம் போயிட்டு இருக்கு, 100 கோடி செல்லுக்கு பிராணசக்தி போயிட்டு இருக்கு. இல்லனா இடது பக்கம் சுவாசம் போயிட்டு இருக்கு, முழுமையா இருக்கு. இப்ப இடது பக்கம் பிராணசக்தி போயிட்டு இருக்கு, ஏதோ பிராணசக்தி என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் 2 கையும் தூக்கி வச்சுட்டா மூச்சு திணறுது, செல்லு பிராணசக்தி இல்லாம செத்து போயிடும். நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கதை இன்னைக்கு மியூட் போட்டு விடுறேன். நீங்க மறுபடியும் மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க. சாரிங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும்னால அதெல்லாம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு மியூட் போட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு முழுமையாக பிராணசக்தி தேவைங்க. எனக்கு உடம்புல 100 கோடி செல் இருக்குன்னா எனக்கு 100 கோடி சுவாசம் தேவை. எனக்கு முழுமையான சுவாசம் நடக்கும் போது எனக்கு 100 கோடி செல்லுக்கு பிராணசக்தி முழுமையா போய் சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகுது.
இப்ப என்ன ஆகுது, 2 கையும் தூக்கி வச்சுட்டேன். இப்ப பிராணசக்தி எனக்கு கம்மியா கிடைக்குது. செல் என்ன ஆகுது, மூச்சு தண்ணி செத்து போயிடுது. உடம்பு எங்கிருந்து ஆரோக்கியமா இருக்கும்? நல்லெண்ணெய், மரச்செக்குல அரைச்ச நல்லெண்ணெய், மரச்செக்குல அரைச்ச கடல் எண்ணெய், மரச்செக்குல அரைச்ச தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில். காஸ்ட்லி தான், இருந்தாலும் உடம்புக்கு நல்லது, வாங்குங்க. அப்புறம் அரிசி, நல்ல அரிசியா வாங்குங்க, நல்ல பருப்பா வாங்குங்க, குவாலிட்டியான எல்லா உணவுப் பொருட்களும் குவாலிட்டியா வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு குவாலிட்டியான உணவுகள் எடுத்த பிறகும் நமக்கு உடம்புல இன்னும் ஆரோக்கியம் முழுசா வந்து சேரலைன்னா ஒரு செல்லுக்கும் தேவையான பிராணசக்தி முழுசா போய் சேரல. ஏன் சேரல? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சரம் மாற வேண்டியத நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கோம். எப்படி? நான் இப்படி கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து இருக்கேங்க. இப்ப எனக்கு எந்த பக்கம் சரம் போகும்? இது எனக்கு வலது பக்கம். இப்படி உட்கார்ந்து எனக்கு எந்த பக்கம் சரம் போகும்? இடது பக்கம் சரம் போகும். ஏன்னா இது வலது பக்கம் கையை தூக்கி வச்சா இடது பக்கம் சரம் போகும். கை வலிக்குது, கையை கிளறிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன 10 நிமிஷம் உட்காந்து நீ என்ன பண்றேன்? இப்ப எந்த பக்கம் சரம் போகும்? வலது பக்கம். ஒரு 10 நிமிஷம் கை வலிக்குது, மறுபடியும் இந்த பக்கம் மாத்துறேன், என்ன ஆகும்? மாறி இடது பக்கம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற வேண்டிய சரம் தெரிஞ்சோ தெரியாமலோ நானே 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டு இருந்தேன்னா உடம்பு என்ன சொல்லும்? ஒரு பக்கமா மூச்சு விட, அந்த பக்கம் நல்லதானே நடந்துகிட்டு இருக்கு, அதை விட்டு நீ சும்மா மாத்திக்கிட்டு இருக்கிற. எஸ், திட்டும். அதுக்கு மட்டும் அது திட்டுறது மட்டும் நம்ம கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிரீன், ப்ளூ, எல்லோ கலர் ஆல் கலர் வேர்ட்ஸை போட்டு திட்டும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம உடம்புல இருந்து ஒரு செல்லு முன்னாடி வந்து நின்றுட்டு அறிவு இருக்கா அவனுக்கு, நீங்க அப்படி திட்டுச்சுன்னா நம்ம எப்படி இருக்கும்? ஏய் யாரா நீனு, உன் செல்லு தான்டா, ஏன்டா என்ன போட்டு இப்படி பாடுபடுத்துற, சாரிப்பா. இது நடந்துகிட்டு இருக்கு நம்ம உடம்புல. அந்த திட்டுறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வலி. அந்த திட்டுறதுக்கு பேரு அரிப்பு, இச்சிங். அந்த திட்டுறதுக்கு பேரு தான் எரிச்சல். இப்ப எரியுதுப்பா, எரிச்சல். அப்ப அது இன்டிமேட் பண்ணுது. எஸ், இந்த மாதிரி you are doing something mistake. Stop the mistake, do it rightly. பண்ற தப்ப நிறுத்திட்டு ஒழுங்கா சரியாயிடும். நம்ம கிட்ட உடம்புல வந்து ஒரு சிம்டம் சொல்லுது. நீ யாரு சொல்றதுக்கு நான் என்ன கேக்குறது? இதுதான் நடக்குது. இப்ப இத சரி பண்ணாம நீங்க எவ்வளவு நல்ல உணவுப் பொருட்கள், எவ்வளவு நல்ல காஸ்டான உணவுப் பொருட்கள், எவ்வளவு உரம் போட்டு நல்ல செழுமையான உரம் போட்ட உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும், இத கரெக்டா உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும், பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தால் பில்டிங் என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதுதான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பேசிக்கா என்ன பண்ணணும்? சரம் சரியாக வைத்திருக்க வேண்டும். சரம் சரியாக வச்சிருக்கிறது சின்ன டிப்ஸ் தாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது நேரம் நிமிந்து உட்காருங்க. சும்மா இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ஒத்த கால்ல நிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? அதுவும் சரம் மாறும். ஏங்க கைய சும்மா தூக்கி வச்சாலே சரம் மாறுது அப்படின்னாலே, கால்ல நிக்கிறது, கையை இப்படி சாஞ்சி உக்காடுறது, இப்படி சாஞ்சி உக்காடுறது. இப்ப வர சோஃபா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள பள்ளம் தோண்டி உள்ள போய் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏந்திரிக்கணும்னா யாராவது கை பிடிச்சி தூக்கி விடணும். அவ்வளவு சாஃப்டா அப்படியே உள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி பெட்டு போய் படுக்கிறோம் பாருங்க. ஒரே ஒரு நிமிஷங்க, மறுபடியும் அவங்க மியூட் அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? பெட் இவ்வளவு ஹைட்டா இருக்கும், சரிங்களா? போய் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டங்குன்னு இவ்வளவு சுருங்கிடும். உடம்புக்கு தகுந்த மாதிரி ஷேப்பா பெட் வச்சிருக்கிறது. சோஃபாவும் அதே மாதிரி உள்ள போய் உட்காந்து அப்படியே சுருங்கி உள்ள போயிடும். இந்த மாதிரி உட்கார்றதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, சரம் மாறுகிறது. விளையாட்டு விளையாடுறீங்களா? இதெல்லாம் எப்படிங்க சரம் மாத்துன்னு கேக்குறீங்களா? இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா கலை தானே? எஸ், ரெடி, கம். சாதாரணமா நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க.
உள்ளங்கை இருக்கு பாருங்க, 2 கையும் உங்க தொட மேல மேல் நோக்கி வச்சுக்கோங்க. தொட மேல மேல் நோக்கி, நான் வீடியோக்காக இப்படி காமிச்சேன், நீங்க தொட மேல மேல் நோக்கி வச்சுக்கோங்க. உள்ள மூச்சு எடுங்க, கொஞ்சம் ஆழமான உள்மூச்சு எடுங்க, ஆழமான வெளிமூச்சு விடுங்க. மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போகுதுன்னு கவனிங்க. வெளியில மூச்சு காத்து வரும்போது எங்க இருந்து மூச்சு காத்து கிளம்பி எவ்வளவு தூரம் வெளியில வருதுன்னு கவனிங்க. இப்படி சொல்லலாம், ஷோல்டர் வரையிலும், மேல் நெஞ்சு, நெஞ்சு வரையிலும், மேல் வயிறு பகுதி, அடி வயிறு பகுதி, இதுல எவ்வளவு தூரம் உங்களோட மூச்சு காத்து உள்ள போகுது, எங்க இருந்து மூச்சு கிளம்பி வெளியில வருதுன்னு கவனிங்க. கண்ணை மூடிக்கோங்க, உங்க கவனம் முழுவதும் மூச்சு காத்துல மட்டும் இருக்கட்டும். சார் நாபி வரைக்கும் போய் நாபில இருந்து வருது சார். இருங்க சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப கவனிச்சிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, உள்ளங்கை மேல் நோக்கி வச்சிருக்கீங்களா, அதை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. உங்க தொட மேலே திருப்பி வச்சுக்கோங்க. அதான் உள்ளங்கை ஃபர்ஸ்ட் வானத்தை பார்த்து இருந்துச்சு, இப்ப பூமியை பார்த்து இருக்கட்டும். இப்ப அதே மாதிரி மூச்சு காத்து எடுத்து மூச்சு காத்து கவனிங்க. மூச்சு காத்து கவனிச்சிட்டீங்களா? இப்ப மறுபடியும் கை உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஓகே, பொறுமையா கண்கள் திறந்துக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கும்போது மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போச்சு, எங்கிருந்து வெளியில வந்துச்சு. உங்க உள்ளங்கைகள் கீழ் நோக்கி திரும்பி இருக்கும்போது உங்க மூச்சு காத்து எவ்வளவு தூரம் உள்ள போச்சு, எங்கிருந்து வெளியில வந்துச்சுன்னு சொல்லுங்க. மேல் நோக்கி வச்சிருந்தப்போ நாபி வரைக்கும் போய் திருப்பி நாபில இருந்தே வெளியில வந்தது. கீழ் நோக்கி வைக்கும் போது மேல் வயிறோட நின்னுடுச்சு. ஓகே, அந்த இடத்துல இருந்தே வந்தது. ஓகே, சூப்பர் மேடம். டெம்தா போகல, சூப்பர். சரி, மற்றவர்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்லுங்க. சார் மேல் நோக்கி இருக்கும் பொழுது நல்லா நமக்கு பிரீதிங் ஆகும்போது நல்லா காத்து இது உள்ளார போகுது. அதே மாதிரி நாபில இருந்து திருப்பி வெளியவும் வருது. பட் திருப்பி வச்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு செஸ்ட் வரைக்கும் தான் சார் போகுது, காத்து உள்ள வரைக்குமே போகல. உள்ள வரைக்கும் போகல, சூப்பர் மேடம். மற்றவர்கள்? சார் மேல் நோக்கி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அடிவயிறு வரைக்கும் வந்ததுங்க சார். இங்க கீழே இப்போ டவுன்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு பேக் போன் சைடு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க சார். ஓகே, மூச்சு காத்து மாறி இருக்கு. சரி, ஓகே, சூப்பர் மேடம். சரி, இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ஒரு கன்க்ளூஷன் என்ன தெரியுங்களா? உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கும்போது முழுமையான மூச்சு காத்து நடக்குது, உள்ளங்கை திருப்பி வச்சிருக்கும் போது நம்ம மூச்சு காத்து பத்தல. இப்ப என்ன பண்ணோம், நம்ம நேரம் நிமிந்து உட்கார்ந்து இருக்கோம், இடம் எதுவும் மாறல, ஃபேன் ஆஃப் பண்ணல, ஏசி போல எதுவுமே மாத்தல. பாடி போச்சு, இந்த பக்கம் திரும்பி சாஞ்சி எதுவுமே பண்ணல. கையை இப்படி வச்சிருந்தோம், அப்புறம் இப்படி திருப்பிக்கிட்டோம். உள்ளங்கைக்கும் நமது மூச்சு காத்தோட சுழற்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களா? உள்ளங்கை இப்படி வச்சிருந்தா நம்ம சொல்லுங்க. உங்க உள்ளங்கை மேல் நோக்கி இருந்தா நமக்கு தேவையான பிராணசக்தி முழுமையா கிடைக்குது, திருப்பி வச்சிருந்தா நமக்கு முழுமையான பிராணசக்தி கிடைக்கல. அவ்வளவுதானே? நம்ம வேற என்ன பண்ணிட்டோம்? சின்ன பொசிஷன், இவ்வளவுதான் மாற்றம். தோசை திருப்பறம், இப்படி திருப்போட்டோம், அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கு முழுமையான பிராணசக்திக்கும் கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாருங்க.
புரியுதுங்களா? அப்ப நம்ம உடம்புக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம உடம்புல 100 கோடி செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடி செல்லுக்கு 100 கோடி பிராணசக்தி தேவை. 100 கோடி பிராணசக்தி எப்ப நமக்கு கிடைக்கும்? உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சிருக்கும் போது முழுமையான பிராணசக்தி கிடைக்கும் போது நமக்கு முழுமையா 100 கோடி பிராணசக்தி கிடைக்குது. ஒரு செல்லும் ஆரோக்கியமா இருக்கு. கையை திருப்பி வைக்கிறோம், 50 கோடி பிராணசக்தி கிடைக்குது. மீதி 50 கோடி பிராணசக்தி கிடைக்கல. 50 கோடி செல் என்ன ஆகும்? மூச்சுக்கு திணறும். கரெக்டுங்களா? மூச்சு திணறும். எப்ப என்னடா அது மூச்சு கிடைக்கல, அவாடா அவாடா. இப்ப இப்படி கவனிச்சு பாருங்க. ஒரு கிட்னின்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு கிட்னிக்கு ஒரு 1000 செல் இருக்கு. இதுல 500 மூச்சு காத்து கிடைக்குது, 500 செல்லு சுவாசம் எடுக்குது, இன்னொரு 500 செல்லு சுவாசம் நடக்கல. அடுத்த மூச்சு காத்துக்கு ஒரு 500 மூச்சு காத்து வருது. ஃபர்ஸ்ட் 500 செல் எடுத்துச்சு பாருங்க மூச்சு காத்து, அதை நிறுத்திட்டு இந்த 500 செல்லுக்கு மூச்சு காத்து கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் மூச்சு காத்துக்கு ஒரு 500 செல்லுக்கும் இன்னொரு மூச்சு காத்துக்கு இன்னொரு 500 செல்லுக்கும் மாத்தி 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 உங்களுக்கு அந்த பிராணசக்தி கிடைக்கும் போது அந்த செல் முழுமையா ஒர்க் பண்ணுமா? ஒரு ஃபுல் எஃபிஷியன்சி காமிச்சு ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு பேர் என்ன? கிட்னி ப்ராப்ளம். புரியுதுங்களா? லங்ஸ்ல நடந்தா லங்ஸ் ப்ராப்ளம், கால் பிளாடர் கால் பிளாடர் ப்ராப்ளம். புரியுதுங்களா? அப்ப ஒரு கிட்னில 1000 செல் இருக்கு. 1000 செல்லுக்குமே ஒரு மூச்சு காத்துக்கும் 1000 மூச்சு காத்து போய் சேர்ந்து 1000 செல்லும் ஒழுங்கா ஒர்க் ஆகுனா ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கு. எது? கிட்னி ஃபங்க்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுது. கால் பிளாடர் போனா கால் பிளாடர் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஒரு செல்லுக்கு உணவு எது? பிராணசக்தியும் குளுக்கோஸும் பேசிக்கா தேவை. குளுக்கோஸ் உணவு மூலமா எடுத்துக்கிறோம். சரிங்களா? பிராணசக்தி மூச்சு காத்து வழியா உள்ள போகுது, தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. மூச்சு காத்து பிரதானமானது. அப்ப மூச்சு காத்து வழியா போகக்கூடிய பிராணசக்தி நமக்கு முழுமையா போய் சேரல அப்படின்னா உடம்பு டேமேஜ் ஆகுது. அதுவும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வலது சரம் நடக்கும் போது வலது சரம் 2 மணி நேரம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்படி வலது சரம் 2 மணி நேரம் தொடர்ந்து நடக்கும் போது நமக்கு பஞ்சபூத சக்திகள் முழுமையா உள்ள போய் சேருது, கிரகங்களோட சக்தி முழுமையா உள்ள போய் சேருது, பிராணசக்தி உயிர் சக்தி முழுமையா உள்ள போய் சேருது. எனக்கு 2 மணி நேரத்துக்கு இந்த சக்தி தேவைங்க. எது? சூரிய நடி எனக்கு நடக்கணுங்க, வலது பக்கம் சுவாசம் நடக்கணுங்க. எனக்கு 2 மணி நேரம் முழுமையா நடக்கும் போது எனக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு வலது சுவாசத்துல இருந்து இடது சுவாசம் மாறுது, இடது பக்கத்துக்கு 2 மணி நேரம் நடக்குது. அப்ப எனக்கு முழுமையான சக்தி அங்க கிடைக்குது. இந்த மாதிரி முழுமையான சக்தி வலது பக்கமும் முழுமையான சக்தி இடது பக்கமும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தானாக மாறும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இதே தாங்க மனசுக்கும். மனசு சரியில்லை, குழப்பம் அடையுது. ஏன்? பிராணசக்தி மனசுக்கு தேவையானது முழுசா போய் சார். மனசுக்கு எப்படிங்க பிராணசக்தி? அதுக்கும் எல்லாத்துக்குமே சக்தி தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப நமக்கு தேவையான பிராணசக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது, நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்குது, நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. அப்ப சரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்களா? நம்ம இவ்வளவு நாள் கத்துக்கல, இவ்வளவு நாள் நமக்கு தெரியல. இவ்வளவு நாள் தெரியலன்றதை விட்டுருவோம். இனிமே நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். இனிமே கத்துக்கிறத பழக ஆரம்பிப்போம். சரம் சரி பண்ணுவோம். சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன். சரம் அது சரியானால் சரித்திரம் படைக்கலாம். பரம்லாம் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை போத்தி நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. அப்ப இந்த சரம்ன்ற ஒரு கலை, சரம்ன்ற ஒரு வித்தை சரிங்களா? இதை எப்படி நான் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் அப்படி பயன்படுத்தும் போது என் வாழ்க்கையில என்ன நடக்குது? சக்சஸ் தான். இது முதல்ல என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, என் உடம்பு நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது? நான் யார்கிட்ட என்ன பேசணுமோ, எந்த தன்மையில பேசணுமோ,
அந்த தன்மைக்கான சரம் வச்சுக்கிட்டு நான் அவங்க கிட்ட பேசும்போது நான் சொல்றத அவங்க கேட்கறாங்க, அந்த பிரபஞ்சம் நடத்துறாங்க. அப்ப எனக்கு வாழ்க்கையில சக்சஸ் நடக்குது. அப்ப என் மனசும் தெளிவா இருக்குது, என் உடம்பும் நல்லா இருக்கு, நான் சொல்றதை வெளியில சொல்ல அவங்களும் கேட்கறாங்க, அது மூலியமா எனக்கு சக்சஸ் வருது. வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க, ஜாலியா இருக்கும். எப்ப எனக்கு என்ன சரம் போகுது நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி பேசணும் மற்றவங்கிட்ட பேசும்போது. இதனால என்ன சொல்லுவாங்க, சரம் அறிந்தவனிடம் சரசமாடதுன்னு சொல்லுவாங்க. சரசம்னா ஒம்பு வச்சுக்காத, அவங்ககிட்ட போய் வேதனாவாதம் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா எனக்கு என்ன சரம் போயிட்டு, எனக்கு என்னோட சரம் தான் எனக்கு தேவை, எனக்கு என்ன சரம் போகுதுன்னு தெரியும். நான் எந்த தன்மையில உங்ககிட்ட பேசினா நான் சொல்றதை நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். நீங்க எப்படிப்பட்ட வாக்குவாதம் வச்சாலும் எனக்கு வலது சரம் போகும்போது சும்மா வாய மூடிட்டு பேசாம இருப்பான்னு சொன்னா நீங்க கேட்டுப்பீங்க. இதே எனக்கு இடது சரம் போகும்போது அட சும்மா இருப்பா அதையும் கேட்டுப்பீங்க. ஏன்னா எனக்கு இடது சரம் போகும்போது அந்த தன்மையில பேசுறேன், வலது சரம் போகும் அந்த தன்மையில பேசுறேன். இதனால அந்த பழமொழி சொன்னாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளும் ஒரு விஷயமும் நமக்கு வெற்றி தர வேண்டும் என்றால் சரம் சரியாக இருக்க வேண்டும். சரி, ஓகே, இது இந்த பக்கம் இருக்கட்டும். சரன்ற விஷயத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம், அது அப்படியே அந்த பக்கம் இருக்கட்டும். சரி, யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் கிரகங்கள் மேல நம்பிக்கை இருக்கு? இந்த கிரகங்கள் தான் எனக்கு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதுவாக இருந்தாலும் இந்த கிரகங்கள் தான் நமக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிரகங்களோட சக்தி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஓகே, சூப்பர். இந்த கிரகங்களோட சக்தி நமக்கு முழுமையா சேருதா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அந்தந்த கிழமைக்கான சரம் இருக்கணும். இப்ப காலையில கண்ணு முழிக்கும் போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் கண்ணு முழிக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி கண்ணு முழிக்கும் போது அந்த கிழமைக்கான சரம் இருக்கும்போது என்னோட உடம்பு அந்த கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு என் உடம்பு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இப்ப சூரியன் உதயம் ஆகும்போது அந்த கிழமை எப்ப சூரியன் இப்ப 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா எனக்கு 4 மணிக்கு எனக்கு ஏந்திரிக்கிறேன். 4 மணிக்கு ஏந்திரிக்கும் போது அந்த கிழமைக்கான சரம் இருக்குன்னா என் உடம்பு அது கிரகத்தோட ரிசீவ் பண்றது ரெடியா இருக்கு. 6 மணிக்கு சூரிய உதயம் வராங்க, 6 மணிக்கு சூரிய உதயம் வரும்போது எனக்கு அந்த கிழமைக்கான சரம் இருக்கும் போது அந்த கிரகத்தோட எனர்ஜி எனக்கு வராங்க, கிடைக்கிறாங்க. என் உடம்பும் ஏற்கனவே ரிசீவ் பண்ணது ரெடியா இருக்கு. ரெண்டும் ஒன்னா சேருது. சேரும் போது எனக்கு அந்த கிரகத்தோட எனர்ஜி முழுமையா கிடைக்கும் போது எனக்கு வாழ்க்கை முழுமை அடைகிறது. புரியுதுங்களா? இப்ப நமக்கு நம்ம ஜாதகப்படி சொல்லுவோம், எனக்கு செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், வியாழன் தோஷம், வெள்ளி தோஷம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போங்க. அப்ப நம்ம இருக்கிற சரி அது எப்படிங்க அது இருக்கிற இடத்துல நம்ம கிரகத்தோட எனர்ஜி கிடைக்குதுன்னு கேக்குறீங்களா? நம்ம இருக்கிற இடத்துலதான் கிரகத்தோட எனர்ஜி கிடைச்சு நம்ம வாழ்க்கை மாறுகிறது. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல கிரகத்தோட எனர்ஜி நமக்கு கிடைச்சி வாழ்க்கை மாறுதுனாலே நம்ம இருக்கிற இடத்துல கிரகத்தோட எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்ப இருக்கிற எனர்ஜி நம்ம அது ரிசீவ் பண்ண முடியவும் முடியாதா? அந்த சரம் இருந்தால் அதை ரிசீவ் பண்ண முடியும். எந்த சரம் கேக்குறீங்களா? அந்த கிழமைக்கான சரம் இருந்தா ரிசீவ் பண்ண முடியும். சரி, ரிசீவ் பண்ண என்ன நடக்கும்? கிரகங்களோட சக்தி முழுமையா கிடைக்கும். அடுத்தது ஒரு நிமிஷங்க, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் தொண்டைக்கு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தானாக சரம் மாறும்போது பஞ்சபூத சக்திகள் கிடைக்குது. அந்த கிழமைக்கான சரம் எனக்கு சரியாக இருக்கும்போது கிரகத்தோட சக்தி கிடைக்குது. இது ரெண்டுமே சரியா நடக்கும்போது எப்பயுமே அதுவும் அடி வயிறுல மூச்சு காத்து, இயற்கையான மூச்சு காத்து அடி வயிறுல போயிட்டு வரும்போது உயிர் சக்தி முழுமையா கிடைக்குது.
நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவை இது மூணும். இது மூணுமே முழுசா கிடைக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமா தான் இருக்கும், நம்ம உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கும், நம்ம மனசு ஆரோக்கியமா தான் இருக்கும், நம்ம பொருளாதாரம் ஆரோக்கியமா தான் இருக்கும், எல்லாமே ஆரோக்கியமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து நாட்டு சக்கரை, நாட்டு நல்லெண்ணெய் போட்டு அதெல்லாம் மரச்சக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் அரிசி அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகின பிறகு பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓகே, ஜிகே கேமிங் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். யாரெல்லாம் 20 ஏஜுக்கு கீழே இருக்கீங்க, ஏஜ் பிலோ இருக்கீங்கன்னு கேட்டிருக்கார். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? இங்க நம்ம சரயோகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அறிமுக பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். 20 வயசு கீழே இருக்கிறவங்க யாருன்னு நீங்க அக்கறையோட கேட்கறீங்களா? அது காரணம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, அவரை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம் குரூப்ல இருந்து. பதில் சொல்ல மாட்டேன்றாரு அவரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி சார் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, சரி. அப்ப நம்ம சரம், இந்த கிரகங்கள், சரம் பஞ்சபூதம், சரம் உயிர் சக்தி எல்லாமே கரெக்டா இயங்கும் போது உடம்பு ஆரோக்கியம், மனசு நிம்மதி, மனசுல ஒரு தெளிவு, எல்லாமே சரியாக இருக்குது. சரி, இது ஊர்ல எல்லாருக்கும் புரியுதுங்களா? இது ஊர்ல கிளியரா இருக்கீங்களா? சரம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்றத. ஓகே, சரிங்க. நீங்க சொல்ற மாதிரி சரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதான், புரிஞ்சுக்கிட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதை நான் கத்துக்கிட்டு என் டே டு டே லைஃப்ல இப்படி பயன்படுத்த போறேன். காலைல கண்ணு முடிக்கிறோம். வணக்கம் சார். சார் பாத்தீங்கன்னா கை தூக்கி வச்சுனே இருந்தா கூட நல்ல கை கேட்டேன் சரம். என்னங்க சார்? கூட மாறல. அதாவது கை தூக்கினே இருந்தா சரம், அதாவது மூச்சு காத்து ஒரு பக்கம் மாறும் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்த்தா மாறல, கைதான் வலி எடுத்துச்சு, திருப்பி கீழே விட்டேன். ஓகே ஓகே, பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். நான் சொல்றேன் ரீசன் என்னன்னு சொல்றேன் நானு. ஓகே சார், தேங்க்ஸ். சரி, அமிர்தவர்ஷினி மேடம், நீங்க எஸ்என் போட்டிருக்கீங்க. எதற்கான பதிலாவது எஸ்என் கொடுத்திருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு மூச்சு காத்து மாறலன்றதுக்காக சொல்லியிருக்கீங்களா? சரி, ஓகே. நான் இவ்வளவு நேரம் சொல்லுங்க மேடம். சரி, ஓகே மேடம். இப்ப சார் என்ன சொல்றாங்க, நான் இவ்வளவு நேரம் இப்படி ஒரு கை வச்சிருந்தேங்க, கைதாங்க வலிக்கு, எனக்கு மூச்சு காத்து மாறல. இதற்கான காரணங்கள் என்னென்னலாம் அப்படின்னா இருக்கலாம். அப்படின்னா நீங்க ஒருவேளை இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு 1/2 an hour 1 hourக்குள்ள சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சரம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. அடுத்தது, மனசுல பிரச்சனை, கவலை ரொம்ப பீக்ல இருக்கு, அட போட என்னடா பண்றது, அந்த அளவுக்கு இருக்கு, சரம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது. பாடி போஸ்டர் பத்தி இப்ப சொல்லிட்டு இருந்தோமா, நான் இந்த பக்கம் சாஞ்சு உக்காந்துக்கிட்டு இப்படி கை தூக்கி வச்சிருந்தேன், ஒத்த கால்ல நின்னுகிட்டு கை தூக்கி இருந்தா சரம் மாறாது. இதுல ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கா சார்? இது சாப்பிட்டேன் சார், அது டீ காஃபி சார். அப்ப சரம் உடனே மாறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? இப்ப நீங்க சொன்னதுனால இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா வலது சரம் இருக்கணும். வலது சரம் இருக்கும்போது டைஜஷன் ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கும். இப்ப நீங்க டீ குடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வலது சரம் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க கை இப்படி மேல தூக்கி வச்சு இடதுக்கு மாறாது. ஏன் மாறாதுன்னா,
எனக்கு சரம் இடதுக்கு மாறுவதை விட டைஜஷன் பண்ண வேண்டியது என் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் உடம்புக்கு தெரியும், இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாறாது. சரிங்களா? ஓகே டன். சரி, இப்ப நம்ம ஐயா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க சார். ஐயா எந்தெந்த சரம் போகும்போது என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம்? நல்லா அருமையான கேள்வி. அந்தந்த எந்த சரம் போகும்போது அந்த வேலையை செஞ்சா அது கரெக்டா சக்சஸ் ஆகும். வரேன், அங்க முடிச்சுட்டு வந்துட்டுங்களா? நன்றிங்க ஐயா, முடிச்சுட்டு வாங்க ஐயா. சரி, ஓகேங்க, சூப்பர் சார், நன்றிங்க ஐயா. சரி, ஓகே, சொல்றேன். அதுவும் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். இப்பயே நீங்க கேட்டீங்க, முடிச்சுட்டு வரலாம். இப்ப நம்ம சரி, நம்ம சரம் சரியாக இருக்கும் பொழுது, இப்ப நீங்க வந்து பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்க உணவு முறை மற்ற எல்லாமே நீங்க சேர்க்கும் போது எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்ப நம்ம கிரகத்தோட எனர்ஜி இதுல இந்த பயிற்சி வகுப்புல இன்னும் சில விஷயங்களும் கத்துப்போம். எதுன்னு கேக்குறீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எப்படி கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்றது, இருக்கிற இடத்துல எப்படி பஞ்சபூத எனர்ஜி சரி பண்ணிக்கிறது, ரிசீவ் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சரம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு சரம் சரியாக மாறுகிறதா, மாறலன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கு, அப்படி இயற்கையாக மாறுவதற்கு காரணிகள் என்னென்ன இருக்கு, இவ்வளவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த நேரத்துல யார்கிட்ட எப்ப பேச போறோமோ அதற்கு தகுந்த சரம் மாத்திக்கிட்டு, அதற்கு தகுந்த சரம் இருக்கும்போது அந்த தன்மையில பேசும்போது நமக்கு அது சக்சஸ் ஆகும். இது பேசும்போது சரி. இப்ப சார் கேட்டார் பாருங்க, என்னென்ன வேலைகள் செஞ்சா, என்னென்ன வேலைகள் செய்யும் போது, அது ஆண் தன்மை வேலைகள் செய்யும் போது ஆண் தன்மையான சரம் இருக்கணும், வலது சரம் இருக்கணும். பெண் தன்மையான வேலைகள் செய்யும் போது பெண் தன்மையான சரம் இருக்கணும். ஆண் தன்மைகள் வேலைகள் அப்படின்னு சொன்னா, ஆண் தன்மையான என்னதுங்க, கொஞ்சம் பலமா வேலைகள் செய்யறது, வெயிட் தூக்குறது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகள் செய்யும் போது, புரியுதுங்களா? உடம்ப வச்சு நம்ம வேலைகள் செய்யும் போது வலது சரம் இருக்க வேண்டும். மனசை வச்சு வேலை செய்யும்போது இடது சரம் இருக்க வேண்டும். இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, எனக்கு இங்க மனசு அதிகமா யூஸ் ஆகுமா, உடல் அதிகமா யூஸ் ஆகுமா? இப்படியும் லேப்டாப்ல கீபோர்ட்ல டப்பு டப்புன்னு தட்டதான் போறோம், இது உடல் உழைப்பு தேவைதான். ஆனா இங்க உடல் உழைப்பை விட அதிகமா நமக்கு எது தேவைப்படுது, மனசு தெளிவா. அப்ப என்னோட வேலை மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கும்போது, எனக்கு இடது சரம் இருக்கும்போது நான் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது எனக்கு சக்சஸ் ஆகும். இதே நான் அந்த லேப்டாப்புக்கு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட்வேர் இன்ஜினியர், சரிங்களா? ஹார்ட்வேர் இன்ஜினியர்னா எனக்கு மனசு வேலை செய்யணும், ஆனா அதை தாண்டி என்ன செய்யணும், எங்க ஸ்க்ரூ போடணும், எங்க டைட் பண்ணணும், எங்க போடணும், எல்லாம் பொண்ணு எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு ஹார்ட்வேர். கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமா தேவைப்படுது. மனசோட வேலை கொஞ்சம் இருக்கு, உடலோட வேலை அதிகமா இருக்கு. எனக்கு இப்ப ரைட் பிரீத் இருக்கும்போது அந்த வேலையை ஆரம்பிச்சா எனக்கு சக்சஸ் ஆகும். அப்ப நம்ம ஒரு வேலை செய்யும் போது, ஒரு ஆக்ஷன்ல இறங்கும் போது எனக்கு உடல் தன்மை அதிகமாக அங்க உபயோகப்படுமா, மனசோட தன்மை அதிகமாக உபயோகப்படுமான்னு பார்த்துட்டு நம்ம செய்யறது போது அந்த தன்மைக்கான சரம் எடுத்து செய்யும் போது அந்த வேலை சக்சஸ் ஆகும். ஓகேங்களா சார்? புரியுதா சார்? புரியுதுங்க ஐயா. இப்ப உடல் தன்மை ஜாஸ்தியா இருக்கும் போது எந்த சரம் போடணும்? வலது சரம். இப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவிங்லயே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒர்க்கே டிரைவிங் தான். இப்ப எந்த சரம் ஓடிட்டா நம்ம கரெக்டா அந்த டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க சார். உங்களோட ஃபுல் டைம் ஜாபே ஒர்க்கிங் தான், டிரைவிங் தான் அப்படின்னும் போது நீங்க டிரைவிங்ன்ற வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு வலது சரம் எடுத்து ஆரம்பிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓ சரிங்க ஐயா. அதுக்குன்னு நாள் ஃபுல்லா வலது சரமே உடனே அவசியம் இல்லை. முதல் அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அந்த சரம் இருக்கணும்.
புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. சூப்பர் சார். சார் ஒரு கொஸ்டின் சார். இப்ப நம்ம கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு இடது சரம் தான் ஓகே போதும், ஏன்னா நம்ம வெறும் கவனிக்கிறது மட்டும்தான் சார், உடல் உழைக்கிறது இல்லை. அதாவது நாள் ஃபுல்லா அந்த 2 மணி நேரமும் இடது சரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கிளாஸ் கவனிக்கிறது 2 மணி நேரமும் உங்களுக்கு ஃபுல்லா இடது சரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றீங்க, இப்ப ஆன்லைன் கிளாஸ் நம்ம இந்த லிங்க் கிளிக் பண்ண போறோம், எல்லாத்தையும் ஓகே பண்ணியாச்சு, லிங்க் கிளிக் பண்ண போறோம். லெஃப்ட் பிரீத் இருக்கும் போது லெஃப்ட் பிரீத் எடுத்துக்கிட்டு லிங்க் கிளிக் பண்ணும் போது நமக்கு முழுமையான அந்த கிளாஸ் கவனிக்கிற முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்த வேலை செய்ய போறோமோ அதற்கான சரம் இருக்கும் போது ஆரம்பிக்கணும். இப்படி சொல்லலாமா? அந்த சரம் இருக்கும் போது ஆரம்பிச்சா நமக்கு அது முழு பலன் கிடைக்கும். அதுக்குன்னு ஃபுல்லா நமக்கு அதே சரம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்ப சார் சொன்னாரு, நான் 4 மணி நேரம் டிரைவ் பண்ண போறேன், 4 மணி நேரமும் வலது சரம் இருந்தா என்ன ஆகுறது? உடம்பு ஓவரா சூடாயிடும், ஏற்கனவே டிரைவ் பண்ண சூடாகும். அதனால அந்த வேலை ஆரம்பிக்கும் போது அந்த சரத்தோட ஆரம்பிக்கும். மியூட் போட்டுக்கோங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். காலையில எந்திரிச்சோன்னே எந்த சரத்துல ஆரம்பிக்கிறதுங்க சார்? அது ஒரு கிழமைக்கு ஒரு மாதிரி சரம் மாறும் மேடம். திங்கக்கிழமை கொண்டு, செவ்வாய்க்கிழமை கொண்டு, புதன்கிழமை கொண்டு சரம் மாறும். ஐயா அந்த சார்ட் நீங்க வாட்ஸ்அப்ல போடுவீங்களா? அந்த சார்ட் இப்ப இல்ல சார், கிளாஸ் அந்த மெயின் கிளாஸ் நடக்குது பாத்தீங்களா, அந்த கிளாஸ்ல நம்ம சொல்லி தருவோம். ஓ அப்படிங்களா? சரிங்க. எந்தெந்த காலையில ஆரம்பிக்கணும்னா அது எப்படி சார் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? அதையும் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு அந்த கிழமைக்கான மூச்சு காத்து சரம் எதுவாக இருக்க வேண்டும், சப்போஸ் மாறி இருந்தால் எப்படி மாத்திக்கணும், மாறின பிறகும் நம்ம மாத்திக்கிட்ட பிறகும் அது மாறவே மாட்டேங்குதுன்னா என்னென்ன காரணிகள், என்ன ரீசன்னால நமக்கு அது மாற மாட்டேங்குது, நமக்கு சரம் காலையில என்ன பதில் எனக்கு பேசுது. ஒரு உதாரணத்துக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு வலது சரம் இருக்க வேண்டும். சரிங்களா? சூரியன் ஆண் தன்மை, வலது சரம் இருக்கும். இப்ப நீங்க காலையில கண்ணு முழிக்கும் போது உங்களுக்கு வலது சரம் இல்ல அப்படின்னாலே சரம் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருன்னு அர்த்தம். நம்மள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றாங்க. பெருசா எந்த புதிய விஷயம் ஆரம்பிக்காத அமைதியா இருக்குன்னு அர்த்தம். சரி, நம்ம என்ன பண்றோம்? சரம் மாத்திக்கிறோம். இப்ப நமக்கு கலை தெரியும், எப்படி சரம் மாத்தணும் தெரிஞ்சுப்போம். நம்ம அந்த கிளாஸ் கவனிக்கும் நடத்தும் போது தெரிஞ்சுப்போம் அந்த கிளாஸ். இப்ப நான் என்ன பண்றேன்? சரம் மாத்திக்கிறேன். சரம் மாத்திக்கிட்ட பிறகும், இடதுல இருந்து வலதுக்கு மாத்திக்கிட்ட பிறகும் மறுபடியும் எனக்கு வலதுக்கு மாறல, மறுபடியும் இடதுக்கு போகுது. சரிங்களா? நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எனக்கு இடது சரம் போயிட்டு இருக்கு, வலதுக்கு போகல. 6 மணி ஆயிடுச்சு, சூரிய உதயம் வந்தாச்சு, எனக்கு வலதுல சரம் இருக்கணும், மறுபடியும் இடத்துல தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னாலே நமக்கு சரம் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, சரம் மூலியமாக இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாயிரு, எந்த வேலையும் செய்யாத, முக்கியமான வேலை எதுவும் செய்யாத அப்படின்னு காலையில நமக்கு பிரபஞ்சம் சொல்லிடுறாங்க. சமையல் செய்யறப்போ லைட் இருக்கணுமா, ரைட் இருக்கணுமா, லெப்ட் இருக்கணுமான்னு கேக்குறாங்க. அத நான் சொல்றேன் மேடம், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, நம்ம சொல்றேன் நானு. சரிங்களா? அப்ப நம்ம சரம்ங்கிறது நம்மளுடைய டேவை காலையில நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உன்னோட டே எப்படி இருக்கும்னு, நம்மளோட டே எப்படி இருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு என்ன சரம் இருக்கணுமோ அந்த சரம் காலையில கண்ணு முடிக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா நாள் ஸ்மூத்தா போகும்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாள் மியூட் போட்டுக்கோங்களா அனைவரும் கொஞ்சம். நாள் ஸ்மூத்தா போகும்னு அர்த்தம். சரி, இப்ப காலையில கண்ணு முழிக்கும் போது எனக்கு அந்த கிழமைக்கான சரம் இல்ல, சரம் மாறி இருக்கு, ஏந்திரிச்சு உட்காந்து ஏதோ ஒண்ணு பண்ண மாத்திக்கிட்டேன், எனக்கு அந்த கிழமைக்கான சரம் இருக்குது. எப்ப நானா முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்ட பிறகு இருக்கு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா நானு எந்த விஷயம் செய்யணும்னாலும் கொஞ்சம் முயற்சி எனக்கு தேவைப்படுகிறது. கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் மியூட் போட்டா நல்லா இருக்கும் அனைவரும். நான் தேடி தேடி மியூட் போட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு கட் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. சரி, ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன?
காலையில கண்ணு முழிக்கும் போது அதே சரம் இருந்தால் நாள் ஸ்மூத்தா இருக்கும். பெருசா நான் எந்த ஒரு விஷயத்தையும் அலட்டிக்க வேணாம், அது பாட்டுக்கு ஸ்மூத்தா நடந்துகிட்டு இருக்கும். காலையில கண்ணு முழிக்கும் போது சரம் மாறி இருக்கு, நானா முயற்சி செஞ்சு மாத்திக்கிட்டேன், மாத்தின பேர் எனக்கு மாறிடுச்சு. கௌரி சங்கர் சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. மேபி அவர் திங் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், வண்டியில ஏதோ போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போல கண்டுபிடிக்க. ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? ரெண்டாவது சினாரியோ, நானா கொஞ்சம் முயற்சி செஞ்சேன், மாறிடுச்சு, கரெக்டா இருக்கு. அப்ப நான் இந்த வாழ்க்கை அன்னைக்கு எனக்கு டே எப்படின்னா, நான் எந்த விஷயம் செய்யணும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு செய்யணும். மூணாவது சினாரியோ, கண்ணு முழிக்கும் போது எனக்கு சரம் மாறி இருக்கு, நானா முயற்சி செஞ்சு மாத்திக்க ட்ரை பண்ண, மாற மாட்டேங்குது. அப்படின்னா சரம் நம்ம கிட்ட சொல்ற விஷயம், இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயம் செய்யாத அமைதியா இரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, புது முயற்சி தான் செய்ய வேணாம். இப்ப காலைல கண்ணு முழிக்கிறேன்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை இடது சரம் போயிட்டு இருக்கு, சரி, சரம் மாத்த ட்ரை பண்றேன், மாறல, சரி, இடது சரமே போயிட்டு இருக்கு. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன், இடது சரம். 6 ஆச்சு, இடது சரம். சூரியன் உதயம் வந்தாச்சு, இடது சரம். 7 ஆச்சு, இடது சரம். சமையல் செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்க கூடாது. டெய்லி சமையல் செய்யறோம் பெண்களே, உங்களுக்காக சமையல் செய்யறது டெய்லி, ஆபீஸ் போறது டெய்லி, இந்த விஷயங்கள் டெய்லி செய்யணும். டெய்லி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும், புதுசா எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். யாரே சரம் நம்ம கிட்ட சொல்றாங்க, புதுசா எந்த முயற்சியும் எடுக்காத, அமைதியாயிருன்னு அர்த்தம். அப்ப சரம்ங்கிறது காலையில நம்ம எழுந்திரிக்கும் போதே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க. இந்த சரம் எப்படி மாத்திரம் நம்ம கிளாஸ்ல கத்துப்போம். சரிங்களா? இது தவிர ஒருத்தர் நம்ம கிட்ட பேச வராங்கன்னா, உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா நம்ம சரம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட சரம், அவங்களோட சரம் இல்ல, நம்மளோட சரம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஐயா கேட்கணும்னு வந்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சரம்ன்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இது அவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு வாழ்க்கையில எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. 2 years கழிச்சு வர சொன்னாங்களா? ஓகே, ஆனா இப்பயே வர சொல்றேன், யாரே நம்பி வெளில வராதுன்னு அவங்க பேசிட்டு, நமக்கு அது தேவையில்லை, அவங்க பேசிட்டு இருக்கட்டும். சரிங்களா? அப்ப ஒரு சரம்ன்ற ஒரு சாதாரண விஷயம் இல்ல, பெரிய விஷயத்த வச்சு நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய சின்ன டிசிஷன், பெரிய டிசிஷன், சின்ன டிசிஷன் எதுவுமே கிடையாதுங்க. என்னோட தேவை, எனக்கு 5 ரூபாய் தேவையா இருந்தாலும் சரி, 5000 கோடி ரூபாய் தேவைப்பட்டாலும் என்னோட தேவை ஒண்ணுதாங்க. பிரபஞ்சத்தை பொறுத்தவரைக்கும் வேற கிடையாது. இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தேவைங்க, சரிங்களா? இது எனக்கு பெருசா சின்னதா? என்ன, ஒரு கிளாஸ் தண்ணி தானே, இதுக்கெல்லாம் என்னத்த? தேவைப்படுறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். தண்ணி தாங்க எடுக்குது, ஒரு கிளாஸ் தண்ணி பெரிய விஷயம். வயிறு ஃபுல்லா தண்ணி முட்டை குடிச்சாச்சு, தண்ணி தாங்கலாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா இருக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணிங்கிறது சாதாரண விஷயம். புரியுதுங்களா? இப்ப என்னோட தேவை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி, எனக்கு செம்மையா பசிக்குதுங்க, ஒரு இட்லி எனக்கு பெரிய பொக்கிஷம். வாடா, ஒரு இட்லி சாப்பிட்டேன்ப்பா, பரவாயில்லப்பா, கொஞ்சம் பசி அடங்கி இருக்கு. இதே நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கு, நல்லா முட்டை சாப்பிட்டு உட்காந்து இருக்கிறோம், ஒரு இட்லி ஆனா தூக்கி நாய்க்கு போடு, அந்த ஒரே ஒரு இட்லி தான். நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. இப்ப இட்லியோட மதிப்பு எவ்வளவுங்க? நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. அதனால நம்மளை பொறுத்தவரையிலும் தான் வேல்யூ. இது 500 ரூபாய், 5000, 5 கோடி, 10 கோடி எல்லாமே. பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் 5, சரிங்க, எல்லாமே சேம் தான். சரிங்களா? உங்களுக்கு கட்டை விரல சின்னதா அடிபட்டுடுச்சு, வலிக்குது, சரி,
காலில் சின்னதா ரொம்ப பெருசா அடிபட்டு இருக்கு, ரொம்ப பெருசா அடிபட்டு இருக்கு, வலிக்குது. வலிங்கிறது ஒண்ணுதானே. என்ன சின்ன வலிக்கெல்லாம் போய் இவ்வளவு கஷ்டப்படுற? யோ, வலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது வலின்னு. புரியுதுங்களா? பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமே சேம் தான். அப்ப நம்மளோட மனசை எப்படி வச்சிருந்தால், இந்த சரயோகம் இதையும் தெரிஞ்சுப்போம், நம்மளோட மனசை எப்படி வச்சிருந்தால், பக்குவமாக வச்சிருந்தால், நம்மளோட சரம் எப்படி சரியாக இருந்தால், நம்ம கேட்கறதுக்கு வேல்யூவே கிடையாது, அது கிடைச்சிரும். அப்ப மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்றது, நம்ம பிரபஞ்சத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்றது, நம்ம பஞ்சபூத சக்தியோட எனர்ஜி ரிசீவ் பண்றது, இருக்கிற எல்லாமே மொத்தமா சரம் தாங்க. அப்ப சரம் எப்படி சரி பண்ணிக்கிறது, எந்த நேரத்துல எப்படி சரம், இப்ப கேட்டாரு பாத்தீங்களா, சமையல் செய்யும் போது எந்த சரம் இருக்கணும், சமையல் ஆரம்பிக்கும் போது எந்த சரம் இருக்கணும். இப்ப பெண்களே நீங்களே சொல்லுங்க, சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா, மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா? மனசு. மனசு, உடல். மனசு சார். மனசு, ரெண்டு மனசு ஒரு உடல். ரெண்டுமே சார். என்னப்பா இது, சுச்சோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு பாஸே, கன்ஃபியூஸ். சரி, ஓகே, உடல் மனசு ரெண்டு. அப்புறம் ரெண்டுமே சம்பந்தப்பட்டது சார். உடலும் மனசும் சம்பந்தப்பட்டது தான். அது எதோட பெர்சன்டேஜ் அதிகமா தேவை நமக்கு? உடலோட பெர்சன்டேஜ் அதிகம், மனசோட பெர்சன்டேஜ் மனம் தான் அதிகமா தேவைப்படுது. சாரி, சொல்லுங்க. மனசு, மனசோடைய சம்பந்தம் அதிகமா இருக்கு. சமையல் செய்யறதுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதா, உடம்பு சம்பந்தப்பட்டதா? போன் பண்ணதான் செய்வாங்க. நீ கால கைய ஒடுக்குமோ ஐயா, மனசுதான் ஐயா. நீங்க கேக்குறீங்க, இங்க கேள்வி கேட்டுட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெளிவா கேக்குது, இங்க மத்த எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. நன்றிங்க ஐயா. மனசுதான், சரிங்களா? அப்படி சொல்லுங்க. ஆக மொத்தம் சமையல் செய்யறதுங்கிறது நிச்சயமா காய்கறி கட் பண்ணும், சாம்பார் கிளறணும், எல்லாமே செய்யணும். அங்க உடலுடைய தேவை நிச்சயமாக இருக்குது. அதை தாண்டி மனசு அங்க ஒத்து வந்தாதான் சமையல் சரியாக இருக்கும். இந்த அப்படி வச்சுக்கோ, இந்த மனுஷனுக்கு இருக்க உப்பு அள்ளி போடு, காரம் அள்ளி போடு, இந்த மனசு இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன சமையல்? ஆக சமையல் செய்யறதுங்கிறது ரெண்டுமே தேவை. ஆனா மனசோட அதிகம்தான் அதிகமா தேவைப்படுகிறது. இப்படி வச்சுக்கலாம். 51% மனசு, 49% உடம்புன்னு வச்சுக்கலாம். ஸோ மெஜாரிட்டி மனசு. புரிஞ்சிருச்சுங்களா? கிளியர்? எஸ். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த செயல் செஞ்சாலும் சரி, யார்கிட்ட போய் என்ன பேசினாலும் சரி, எந்த தன்மைக்கான சரம் இருக்கணும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசினா சக்சஸ் தாங்க அது. அதைத்தான் நம்ம பயிற்சி வகுப்புல கத்துக்க போகிறோம். எப்படி கிரகத்தோட எனர்ஜி இருக்கிற இடத்துல ரிசீவ் பண்ண போறோம், எப்படி பிரபஞ்சத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ண போறோம், எப்படி பஞ்சபூதங்கள எனர்ஜி ரிசீவ் பண்ண போறோம், எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண போறோம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரம் வச்சு கர்மாவை டிலீட் பண்ண முடியும். அது எப்படிங்க? அது கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் நடக்க வேண்டிய கிளாஸ், 14 days கிளாஸ்ங்க. அது மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 14 days கிளாஸ் 14 to 15 hours கிளாஸ் இந்த 2 hours சொல்லி கொடுக்க முடியாது. சரிங்களா? இங்கேயே நமக்கு பல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்லியிருக்கோம், ரொம்ப மெஜாரிட்டியான பல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. லைஃப்ல எல்லாருக்குமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு ஆசை, எல்லாருக்குமே மனசு மகிழ்ச்சியோட உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருக்கணும்னு ஆசை. பேஸ்மெண்ட்டை சரி பண்ணுவோம், பில்டிங்ஸ் சூப்பரா மாறிடும். எது பேஸ்மெண்ட்? மூச்சு காத்து தான் பேஸ்மெண்ட், சரம் தான், சுழற்சி தான் பேஸ்மெண்ட். செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. காலையில 6 மணில இருந்து 7 மணி கிளாஸ் நடக்கும். டெய்லி மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் நடக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து அடுத்த 14 நாள்ல சண்டே டு ஃப்ரைடே டு மண்டே டு ஃப்ரைடேவா, அந்த மாதிரி கணக்கு பண்ணா அது முடியும், கிளாஸ் முடியும்.
தேவைப்பட்டா ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட கிளாஸ் தேவைப்படும். தேவைப்பட்டா சார் ஒரு நிமிஷம் சார். எஸ் சார் 6 to 7னா எப்பதான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம், அப்போ வச்சிருக்கீங்க டைம். ஓகே. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம், ரெக்கார்டிங் அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிடுவோம். நீங்க 6 to 7 அது ஆன்லைன் கிளாஸ். அது இப்ப நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ். ஓகே சார். லிங்க் டச் பண்ணி பாத்துக்கலாம். 6 to 7 கவனிக்க முடியாதவங்க கவனிக்க முடியாது, ரெக்கார்டிங் அனுப்பிடுவோம், வீடியோ அனுப்பிடுவோம். இது இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரெக்கார்ட் அனுப்பிடுவோம். நீங்க ரெக்கார்டை பார்த்துக்கிட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சரிங்களா, புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, டன். மார்னிங் 6 to 7 கிளாஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமா மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ். சப்போஸ் தேவைப்பட்ட சப்ஜெக்ட் அந்த 14 நாளுக்குள்ள முடிச்சிருவோம். நம்ம சில நேரங்களில் சில அதிகமான கேள்விகள் வரும்போது சில சம்டைம்ஸ் ஒரு நாள் தேவைப்பட்டா அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சரயோகம் இந்த பேட்ச் அட்டன் பண்ணிட்டோம். ஓகே, நல்லா இருக்கு, புரிஞ்சிருச்சு, வீடியோவும் பார்த்தாச்சு, எஸ் கிளியர். அடுத்த பேட்ச் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அதுலயும் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணுமா? வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை ஃபீஸ் கட்டிட்டோமா, சரயோகம் லெவல் இந்த பேசிக் இந்த கோர்ஸுக்கு வந்து நம்ம கட்டிட்டோமா, மறுபடியும் நியூ பேட்சுக்கு நீங்க மறுபடியும் நியூ பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னத்தை சொல்லி தர போறீங்க, இங்க இருக்கிறதா சொல்லி தர போறீங்க, நிச்சயமாக இதே சப்ஜெக்ட் தானே இருக்கும், பல இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்கும். யாராவது நம்ம கிளாஸ்ல பஞ்சபட்சி சாஸ்திரம், சரயோகம், ரேக்கி யாராவது படிக்கிறவங்க இருக்கீங்களா? ஏற்கனவே முதல் பேட்ச் படிச்சு, 2வது பேட்ச் படிச்சு, 3வது பேட்ச் படிச்சுக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க சார். பஞ்சபட்சி கிளாஸ்ல வீடியோ வந்துருங்க சார். மறுபடியும் இன்னொருக்கா 2வது தடவை பாக்குறப்ப இன்னும் நல்லாவே புரியுங்க சார். கிளாஸும் பார்த்து பிளஸ் வீடியோவும் பார்க்கலாம், நல்லா இருக்குங்க சார். சூப்பர் சார், நன்றி சார். பேசிக் அட்வான்ஸ் ரெண்டுமே இருக்குங்க சார். 2வது தடவை வீடியோவும் வச்சிருக்கேன், நல்லா இருக்குங்க சார். நன்றிங்க சார். அதனால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன டவுட்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கும்போது வந்து நம்ம டவுட் வந்து புரியாது, டவுட் இருந்தாலும் அதை கேட்க முடியாது. அதோட மறுநாள் கிளாஸ் நடக்கும்போது தான் நீங்கள் டவுட் கேட்க முடியும். அதனால நேரடி கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட். இப்ப நீங்க லைவ் கிளாஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க வீடியோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க, வீடியோ கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, டவுட் இருந்தா அடுத்த நாள் கிளாஸ்ல டவுட் கேட்டுக்கலாம். உங்களுக்கு கிளாரிட்டி கிளியரா கிடைச்சிடுங்க. சரிங்களா, அதனால உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனும் கொடுத்துடுறோம், ரெக்கார்டிங் கொடுத்துடுறோம் உங்களுக்கு. சார் ஒரு கிளாஸ் நீங்க 8 to 9 அப்படி செட் பண்ணலாம்ல? நிச்சயமா மேடம், 8 to 9 இல்ல, 8 to 9 கூட நிறைய பேர் வேலைக்கு போறவங்க அந்த டைம்ல இருப்பாங்க. 10 to 11 அந்த மாதிரி இல்லத்த அரசுகள் நம்ம குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 10 to 11 அந்த மாதிரிலாம் கூட ஏற்கனவே பேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 15-20 பேர் நம்ம இருந்தா அந்த கிளாஸ் நல்லா போகும். ஓகே சார், அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அடுத்து. சரி மேடம், அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க டீம், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்களே கூட சொல்லுங்க, எங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்க சார், நாங்க 5 பேர் அட்டன் பண்றோம் அப்படின்னா இன்னொரு 10 பேர் யாரும் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து 10 to 11 கூட காலைல பேட்ச் வச்சுக்கலாம். 10 to 11 11 to 12 அந்த மாதிரி மார்னிங் டைம் இல்ல தரசிகளுக்காக ஒரு பேட்ச் வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர் மேடம். நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம், ஜாயின் பண்ணுங்க. காலையில அட்டன் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன் அதான் சொல்ல வந்தோம், நீங்க காலையிலேயே அட்டன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு 11 to 12 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம்னா அதுலயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், அதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், ஓகே ஓகே. சரிங்களா, ஓகே. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஏர்லி பேர்ட் முன்னாடியே யாராவது பே பண்றீங்க, முன்னாடினா எப்பயும் 1ஆம் தேதி, இன்னைக்கு என்ன தேதி ஆச்சு, 24, இன்னைக்கு 23 ஆச்சு, 7 நாள். இதுக்குள்ள நாளைக்குள்ள ஃபீஸ் பே பண்றவங்களுக்கு 3300 ரூபாங்க ஃபீஸ். சரிங்களா, நாளைக்குள்ள பே பண்ணீங்கன்னா 3300 ரூபாய் ஃபீஸ். அதுக்கு
3300. சார் லேட்டா பண்ணா எவ்வளவு சார்? ஐ திங்க் 4200 வரும் மேடம். ஓகே சார். சரிங்களா? சார் உங்க வீடியோ ஆஃப்ல இருக்கு சார். அது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, எல்லாருக்குமே அப்படி இருக்கான்னு தெரியல. இப்ப தெரியுதுங்களா? வீடியோ வந்துச்சுங்களா? இப்போ தெரியுதுங்க சார். இப்போ ஓகே ஓகே. சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஆர் கோர்ஸை பத்தி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. சார் அது எப்படி இருக்கும் தெரியல, முன்ன பின்ன எனக்கும் தெரியல அது எப்படி இருக்கும்னு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவர் என்ன பண்ணது தெரியல நமக்கு. மத்தியானமே செட் பண்ணி அங்க மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு அங்கேயே பேசிட்டு இருக்காரு, இங்கே மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு. சொல்லுங்க சார். இப்ப வலது ஆண் கூட பேசும்போது வலது நாசி ஓடணுமா? அப்படி பெண் கிடையாது கூட மேடம். பேசும்போது அந்த மாதிரி. நம்ம எந்த தன்மையில பேசுறோமோ அந்த தன்மைக்கான சுவாசம் சரம் இருக்கணும். இப்ப மிரட்டுறீங்க, பெண் அப்படிலாம் கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கிற ஜெண்டர் முக்கியம் கிடையாது. நம்ம ஜெண்டர் தான் நமக்கு முக்கியம். ஐ மீன் நம்ம எந்த தன்மையில பேசுறோமோ அதான் நமக்கு முக்கியம். இப்போ ஒருத்தவங்க நமக்கு பணம் கொடுக்கணும், அதை எந்த தன்மையில பேசணும் சார்? நீங்க ரிக்வஸ்டா எப்பா கொஞ்சம் பணம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி கூடப்பா அப்படின்னு கேட்கறதா பெண் தன்மையில பேசணும். இடது சரம் இருக்கும்போது பேசணும். கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி கொடுப்பா, அப்ப வலது சரம் இருக்கும்போது பேசணும். ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே மேடம். சார் சொல்லுங்க மேடம். கரெக்டா நீங்க ஃபீஸ் பத்தி பேசும்போது தான் நிறைய டிஸ்டர்ப் ஆச்சுங்க சார். சரியா கேட்கல. இன்னொரு முறை சொல்ல முடியுமா சார்? நாளைக்குள்ள ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா 3300 மேடம் ஃபீஸ். தேங்க்யூ சார். ஓகே. நாளைக்கு நம்ம டீம் மெம்பர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, இண்டிவிஜுவலாவே பேசுவாங்க. சரி, உங்களுடைய சரி அவங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களே கால் பண்ணிடுங்க அவங்களுக்கு. இந்த ஃபீஸ் பத்தி பேசுறது மற்ற டீட்டெயில் அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்ல கால் கூட பண்ணுங்க. 93854126. மறுபடியும் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 93854126. சரிங்களா? இவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் அனுப்புங்க, ஆர் கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்க ஃபீஸ் பத்தி பேசுறது, எப்ப பே பண்ணலாம் உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களும் சரம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பண்டைய பட்சம் தெரியும். அதனால நீங்க எப்ப பே பண்ணா உங்களுக்கு அந்த கிளாஸ் இன்னும் சக்சஸ் ஆகும்னா பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல பே பண்ணுங்க, இன்னைக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மெசேஜ்ல கூட கேட்டுவாங்க, இல்ல கால் கூட பண்ணுங்க. ஆஃப்டர் 10 o'clock மார்னிங் கால் பண்றதா இருந்தால் ஆஃப்டர் 10 o'clock கால் பண்ணுங்க. கால் பண்ணக்கூடாதாங்க சார்? நாளைக்கு 10 மணிக்கு மேல கால் பண்ண சொல்றீங்களா? ஆமா மேடம். சார் இப்போ கிளாஸ் முடிஞ்சா எஜெக்ட் ஆயிக்கலாமா சார்? ஆமாங்க, கிளாஸ் முடிஞ்சிருச்சு மேடம். இப்போ நீங்க வந்து தேங்க்யூ மேடம், வாழ்க வளமுடன் மேடம். நீங்க வந்து இப்ப மெசேஜ் அனுப்புனா இப்ப அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க, அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன். ஓகே சார். ஓகே சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் நன்றி சொல்லி இவ்வளவு பஞ்சபட்சி சாஸ்திரம். ஆனா இது சரசாஸ்திரம்ன்றது எத்தனாவது இடம் சார்? அந்த மாதிரி ஏதாவது லெவல் கேக்குறீங்களா? எத்தனை லெவல் இருக்குன்னு கேக்குறீங்களா? இல்ல இல்லைங்க சார். இப்போ நம்ம பஞ்சபட்சி தான் இரு சாஸ்திரங்களையும் முதன்மையான சாஸ்திரம் அப்படின்னு படிச்சுக்கலாம்.
அந்த மாதிரி இந்த சர்த்தாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் இந்த மாதிரிலாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம், முதலிடம். செகண்ட் சரம். இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் டூ. ரெண்டு பொசிஷன்ல இருக்குது. முதல் வாசு இது அது என்னது பஞ்சபட்சி சாஸ்திரம் ஃபர்ஸ்ட், செகண்ட் சரம். சரம் தான் நீங்க சொன்ன மாதிரி அது தெரிஞ்சவங்க இது தெரிஞ்சுக்குவாங்க, இது தெரிஞ்சவங்க அது தெரிஞ்சுக்குவாங்க. எஸ், நிச்சயமா தெரிஞ்சிருப்பாங்க சார். சூப்பர். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நன்றி சார். நான் இப்பதான் இதுல அட்வான்ஸ் லெவல் தனியா இருக்குங்களா கிளாஸ், இந்த வரக்கூடிய கிளாஸ் இல்லாம? ஆக்சுவலா வந்து சரம்ல வந்து இப்போதைக்கு ஒரு லெவல் தான் மேடம் இருக்கு. அதுலயே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடுறோம் எல்லாத்தையும். ஓகே, நன்றி மேடம். சார் சரக்குலையும் தெரிஞ்சு பஞ்சபட்சியும் சரி ரெண்டும் தெரிஞ்சாதான் யூஸ் ஆகும். அப்படி கிடையாது மேடம். சரம் தெரிஞ்சவங்க சரம் மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கலாம். பஞ்சபட்சி மட்டும் தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கலாம். ரெண்டும் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இது தெரிஞ்சாதான் அது தெரியணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டுமே தெரிஞ்சா ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே சார். இப்ப முதல்ல நான் சரக்குலை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பஞ்சபட்சி. எஸ், கரெக்ட் மேடம். சரம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சார் இதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? ஏஜ் லிமிட்ல எதுவுமே கிடையாது மேடம். அதாவது ஒரு 10-15 வயசு 10 வயசுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவ்வளவு வயசா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். ஐயா இப்ப நான் ஒருத்தர்கிட்ட கடன் என் பணத்தை கொடுத்துருக்கேன், கேட்க போறேன். அது எந்த கலையில இருக்கு, எந்த ஸ்டைல இருந்தா கேட்டா கரெக்டா இருக்கும்? அதான் சார், நீங்க வந்து எந்த தன்மையில உங்ககிட்ட பேச போறீங்க? எந்த தன்மையில பேச போறேன்டா? ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடு. அதான், ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுத்துன்னு கேட்டா வலது சரம். இந்த பணம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கூடப்பா சீக்கிரம்னா இடது சரம். இடது சரம். ஓகே ஓகே. இதுல இன்னும் சில விஷயம், பிரசன்னம் ஒரு நிமிஷம் சார். பிரசன்னம் பாக்குறதும் கத்துப்போம். இதுல இன்னொரு ரொம்ப விஷயம், நம்ம ஒரு இடத்துல போய் பேசும்போது எந்த தன்மையில பேசுறோம் அந்த சரம் இருக்கணும்ன்றதை தவிர எந்த பக்கம் நம்ம அவங்க நிக்க வச்சு பேசாம நம்ம சொல்றது கேட்பாங்கன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அது வந்து மெயின் கிளாஸ் தான் சொல்லி தருவீங்க? அது மெயின் கிளாஸ் தான் சொல்லி தர முடியும். ஓ சரி 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 சரி. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி. ஆமா, இது இன்ட்ரோ. ஆமா, அடிப்படை அறிமுக பயிற்சி வகுப்பு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகேங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார் இது என்னென்ன ட்ரைனிங் இருக்கு சார்? என்னங்க என்ன கேட்டீங்க? என்னென்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, என்னென்ன ட்ரைனிங் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? ஓகே. பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். சரசாஸ்திரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தாந்திரிக பரிகாரம் கிளாஸ் இருக்கு. ரேக்கிய பயிற்சி வகுப்பு இருக்கு. ஃப்ளவர் மெடிசன் மலர் மருத்துவம் பயிற்சி வகுப்பு இருக்கு. அப்புறம் டைரக்ட் கிளாஸ் சொல்ல போனா வாழைப்பழக்கம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்புறம் இன்னர் வேர்ல்டு, நமக்குள்ள என்ன இருக்கு நமக்கு, அதுவும் டைரக்ட் கிளாஸ். இன்னர் வேர்ல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அக்குபஞ்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தவிர ஒரு மனிதனோட தனி மனிதனோட வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 28-30 வகையான பயிற்சி வகுப்புகள் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. இதுல இப்ப சொன்னது ரொம்ப முக்கியமானது, இதுதான் ரெகுலரா போயிட்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்து மற்ற ஆடியோ கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்ப ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்ல அதாவது நம்மளை பொறுத்தவரை ஆன்மீகம் அந்த மாதிரிலாம் தனியா பாக்குறது இல்லைங்க. நம்ம வாழ்க்கை முன்னேறது, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை முன்னேறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோ நம்ம சொல்லி தரதுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். அந்த டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னது ஆடியோ கோர்ஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணேன். டீம்லயே எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே ஐயா. வணக்கம் ஐயா. சொன்னேங்க ஐயா. சொல்லுங்க சார். ஐயா, இப்ப சரம் எழுந்து நம்ம கண் விழிக்கும் போது எந்த பக்கம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதாவது கண் விழிக்கும் போதா இல்ல சூரிய உதயத்திற்கு போதா? ஏன்னா ஒரு சில டைம் நான் 5 மணிக்கு எழுச்சிக்கலாம், இல்ல 4 மணிக்கு எழுச்சிப்பாங்க. அவங்களுக்குலாம் மாறுபடும்ல? ரெண்டுமே தேவை சார். கண் முழிக்கும் போது நமக்கு சரம் சரியாக இருந்தால் நம்ம கரெக்டா இருக்கும், நம்ம கிரகத்தோட ரிசீவ் பண்றது கரெக்டா இருக்கும்.
சூரிய உதயம் வரும்போது நமக்கு சரம் சரியாக இருந்தால் அந்த எனர்ஜி முழுமையா நமக்கு கிடைக்கும். ரெண்டுமே நமக்கு தேவை. இப்ப என்கிட்ட மொபைல் இருக்கு சார், சரிங்களா? மொபைல்ல சிக்னல் முழுசா கிடைச்சாதான் நீங்க எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு ரீச் ஆகும். நீங்க எனக்கு கால் பண்றீங்க, மொபைல்ல சிக்னல் கிடைக்கல, ரீச் ஆகாது. மொபைல்ல சிக்னல் முழுசா இருக்கு, காலே பண்ணல, எனக்கு அதுவும் ரீச் ஆகாது. அப்ப ரெண்டுமே ஃபுல்லா இருக்கணும், சிக்னல் கரெக்டா இருக்கணும். அப்ப கண்ணு முழிக்கும் போதும் சரி, சூரிய உதயம் வரும்போதும் சரி கரெக்டா இருக்கணும் நமக்கு. ஐயா இது எது முதல்லயோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்களா? எது முதல்ல கிடையாது, நம்ம கண்ணு முழிக்கிறதா முதல்ல இருக்கும் மோஸ்ட்லி. சில சமயம் நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு ஏந்திரிக்கிறோம், அப்ப சூரிய உதயம் முன்னாடியே வந்துடுச்சு. நம்ம ஏந்திரிக்கும் போது நம்மளோட சிக்னல் சரியா இருக்கணும், அதாவது நமக்கு அந்த கிழமைக்கான சரம் இருக்கணும். ஏன்னா நான் 8 மணிக்கு ஏந்திரிக்கிறேன் அப்படின்னா சூரிய உதயம் வரும்போது என்ன சரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ஏந்திரிக்கிறது 8 மணி. அப்ப அதை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம கண்ணு முழிக்கும் போது நமக்கு அந்த சரம் இருக்கணும், அந்த கிழமைக்கான சரம் இருக்கணும். நன்றிங்க ஐயா. ஓகேங்க சார். சரி, நாளைக்கு நான் கொடுத்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்பவே கூட மெசேஜ் அனுப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம எல்லாரும் மெயின் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் குரூப்ல கேளுங்க. சொல்லுங்க சார். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி சொல்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்.